वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपाद्बोधम् तत्पादयुग्मदरदीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मदभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। विगाहे तीर्थबोलाम् शीतलाम् गुरुसन्ततिम् श्रीनिवासदयाम् भोधिपरीवाहपरम् सुराम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि। पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य विविधाशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादम् कोमयादिपराङ्गतिम् अञ्जनानन्दनम् वीरम् जानकीशोकनाशनम् कपीशमक्रहन्तारम् वन्दे लङ्काः भयङ्करम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान् रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। கல்லாதவரிலங்கை கட்டழித்த காகுத்தன்னல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் பொல்லாத தேவரை தேவரில்லாரை திருவில்லாத் தேவரை தேவின் தேவு காற்பாய் ராமபிரான எல்லால் மற்றும் கத்தரோ பொற்பா முதலாம் புல்லரும்பாதி ஒன்றின்றிய நாற்பாலயோத்தியில் வாழும் சராஜரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. ஜயத்யாஸ்ரிதசுந்தரா சத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. ஸ்ரீ வால்மீகி பகவான் அருளி செய்த ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதாயாஸ்ரிதம் மகது என்று சீதையினுடைய பெருமையை சொல்ல வந்தது என்று வால்மீகி பகவானே ஒப்புக்கொண்டதான். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல வேதமே வடிவெடுத்ததாய் நமக்கு கிடைத்திருப்பதாக வால்மீகி பகவானும் மற்றவர்களும் கொண்டாடி வரும் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லி சொல்லாத விஷயங்கள் என்று பல சூக்ஷ்மமான அம்சங்கள் உண்டு. அப்படி சொல்லி சொல்லாத விஷயங்களை இல்ல சொல்லாமல் சொன்ன விஷயங்கள் என்ற தலைப்பில நாம் அனுபவிச்சுட்டு வரோம். அதுல இன்றைக்கு 5வது உபன்யாசம். வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தை தொடங்கும் போது அவருக்கு இருந்த சில தர்ம சங்கடங்களையும் அதை அவர் எப்படி மிக அழகாக ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே தெய்வானுகிரகத்தினாலே சாட்சாத் சரஸ்வதி தேவியே ஸ்ரீமத் ராமாயணமாக அவருடைய திருவாக்கிலே வந்து அது தர்ம வீரியத்தினாலே அவருக்கு பிரத்யட்சமாகி அந்த சனாதன தர்மம் என்று சொல்லும்படியான அந்த வேதத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகமாக வேதமே ஒரு இன்னொரு வடிவமாக ஸ்ரீமத் ராமாயணமாக அவருக்கு பிரத்யட்சமாகி அதை நமக்கு கொடுத்தார் என்றும் அத சாட்சாத் சக்கரவர்த்தி திருமருடைய திருக்குமாரர்களான குசல் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்னு பார்த்தோம். அந்த குசல் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று பார்த்தபோது ரொம்ப அழகா சொன்னார். சது மேதாபினோ திருஷ்வா வேதேஷு பரிநிஷ்டிதோ வேத உபபிரம்மணார்த்தாய தாவக்ராஹாயத பிரபு என்பதாக சாதிச்சார். அந்த வேத காலத்திலே வேதம் தான் படிப்பு. அந்த குழந்தைகள் வேத படிப்பை முடிச்சுட்டாலாம். சது மேதாபினோ திருஷ்வா வேதேஷு பரிநிஷ்டிதோ வேதேஷு பரிநிஷ்டிதோ வேதங்கள் எல்லாவற்றையுமே அத்தியனம் பண்ணின மேதாவிகளா இருந்தா இன்னும் கூட அவளுக்கு நிறைய சொல்லி தரலாம். அப்படியான ஒரு மேதாவியா இருந்ததுனாலே அவர்களுக்கு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை உபதேசம் பண்ணினார். எதற்காக? வேத உபபிரம்மணார்த்தாய வேதத்தை விளக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அதனால சொல்லி கொடுத்தார். வேதத்தை விளக்கணும், வேதத்தினுடைய பெருமையை விளக்கணும், வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை விளக்கணும்.
வருங்காலத்துக்கு அது பெரிய உபகாரமா இருக்கும் என்று இந்த ஸ்ரீமத் ராமாயணமும் கூட இதுவும் ரொம்ப வைதிகமான விஷயம்தான், அதுக்காகத்தான் ஏற்பட்டது என்பதை ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. அந்த காலம் ரொம்ப பரிபூர்ணமான வேத காலம்னு பார்த்தோம். ஏன்னா பறக்க சேவம் வேதம் தான், ரெண்டு உடனே ஜாத கர்மா முதலான கர்மாக்கள் எல்லாம் அதுவும் வேதம் தான், வாழ்நாளெல்லாம் அனுஷ்டானம் தான். மறிக்க சேவம் வேதத்தை கொண்டு மந்திரங்களை கொண்டு தான் சம்ஸ்காரம். போனா விட்டும் கூட வருஷா வருஷம் அவனுக்கு அந்த வைதிக மந்திரங்களை கொண்டு பின்னாடி இருக்கிற கர்த்தாக்கள் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வை வேதம் காட்டி கொடுத்திருக்கு. போன உயிருக்கும் கூட நன்மையை செய்து கொடுக்கலாம் என்று அப்படி பிறந்துட்டான்னா போனா விட்டு கூட வேதம் விடாது. பிறந்த போதும் வேதம், இருக்கிற போதும் வேதம், போனாலும் வேதம், போன பிறகும் கூட அந்த வேதம் தான் என்று அப்படி ஒரு வைதிகமான சம்பிரதாயம், அப்பேற்பட்டதான சம்பிரதாயமே வியாபிச்சிருந்த காலம் அது. அந்த சமயத்துல இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி பகவான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி பெருமாள் செய்த அவதாரங்கள் எத்தனையோ உண்டு. எதுக்கும் யாரும் புராணம்லாம் எழுதி வைக்கல, இதிகாசம்லாம் எழுதி வைக்கல. முதல்ல ஆரம்பிச்சிருக்கார் வால்மீகி என்பதாக பார்த்தோம். அடுத்து அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தி அவர் எப்படி பெரிய வேதவித்தா இருந்து வைதிக தர்மானுஷ்டானத்தோட இருந்து அவருக்கு புத்திரன் இல்லாத போது கூட அந்த வேத தர்மத்தை கொண்டு புத்திரனை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுலயும் உயர்ந்த தர்மம், புண்ணியம் பண்ணினா தர்மம் பண்ணினா நல்லது நடக்கும்னா குழந்தை பிறக்கிறதுக்கு நல்லது நடக்கிறதுக்கு எத்தனையோ சாமானிய தர்மங்கள் இருக்கச்சே அவர் உயர்ந்த தர்மத்தை அனுஷ்டிச்சு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டார். உயர்ந்த தர்மம், உயர்ந்த பெரிய தர்மம் பெரிய அதர்மம்னு ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கா ரிஷிகள். பெரிய தர்மம் எதுன்னா அஸ்வமேத யாகம் தான் பெரிய தர்மமா. அதுதான் பூலோகத்துல ஒரு மனுஷன் செய்யக்கூடிய மிகப்பெரிய வைதிக தர்மம். அதுபோல ரொம்ப பாபம் எதுன்னா பிரம்ம ஹத்தி, பிராமணத்துல அபச்சாரம். ஆக பிராமணாபச்சாரம் என்பது பெரிய அதர்மமாயும், அது பிராமணாபச்சாரத்திலேயே பிரம்மஹத்தி தான் ரொம்ப பெரிய தப்பு. அதனால பிரம்மஹத்தி என்பது பெரிய அபச்சாரமாயும் அஸ்வமேதம்ன்றது பெரிய புண்ணியமாயும் சொல்லியிருக்கா. பெரிய புண்ணியத்தை பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு பார்த்தோம். அடுத்து அதுக்காக யாகத்துக்காக மேற்கொண்டு ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்த பாக்குறோம். யாகம் நடத்தணும், அஸ்வமேத யாகம் பண்ணணும். அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு ரிஷ்யசிங்கர் என்று ஒரு ரிஷிய பிடிக்கிறாய்வா. ஏன் சுவாமி, வசிஷ்டர் தான் ஏற்கனவே குலகுரு, பரம்பரையான குலகுரு. இந்த வம்சத்துல இக்ஷ்வாகு வம்சம் தொடங்கி இதுவரைக்கும் நடந்த அத்தனை அஸ்வமேத யாகங்களை நடத்தி வச்சிருக்கிறவர். அப்பேற்பட்ட வசிஷ்டர் சாட்சாத் பிரம்மாவுடைய நேரடி புத்திரர். அவர் ஆதி பிரஜாபதிகளிலே அவரும் ஒருத்தர். வசிஷ்டர், புலகர், புலஸ்யர், கிருது, மரீச்சி, அங்கிரசு இப்படியானவெல்லாம் ஆதி பிரஜாபதிகள், அப்பேற்பட்டவர்கள். அப்படி இருக்கச்சே அந்த வசிஷ்டரை விட்டுட்டு எதுக்கு ரிஷிசிங்கர் இடத்துல போறாய்வா? வசிஷ்டர் கோச்சிக்க மாட்டாரா? ஏற்கனவே திரிசங்கு என்று ஒரு கதை உண்டு. வசிஷ்டரை விட்டுட்டு அந்த திரிசங்கு மகாராஜா விஸ்வாமித்திரர் இடத்துல போனான். வசிஷ்டர் இடத்துல ஒரு தன்னுடைய அபிலாஷையை தெரிவிச்சான். எல்லாரும் செத்தா விட்டு சொர்க்கத்துக்கு போய் நன்னா இருக்கான்னு சொல்றா. ஏன் சுவாமி, செத்துதான் சொர்க்கத்துக்கு போகணுமா? சொர்க்கம் என்னமோ நன்னா தான் இருக்கு. விஸ்வாக வம்சத்திலே பல முறை சொர்க்கத்துக்கு போயிட்டு வருவாதான் வரலாம். ஏதாவது காரியமா போயிட்டு வருவா, தேவலோகத்திலேயே காரியத்துக்காக கூப்பிடுவா, சகாயத்துக்கு கூப்பிடுவா. அதனால திரிசங்கு சொர்க்கத்துக்கு பல முறை போயிட்டு வந்திருக்கான். இன்னும் சாஸ்வதமா அங்க இருக்கணும்னா விடமாட்டேங்கிறா. சாஸ்வதமா இருக்கணும்னா இங்க அதுக்கு தேவ சரீரம் இருந்தா தான் சாஸ்வதமா இருக்க முடியும்ன்றா. ஏன் சுவாமி, இது போல அதுவும் ஒரு லோகம் தானே. சாமான்யமா விசிட் பண்ணச்சே அலோவ் பண்றா, பர்மனண்டா இருக்குச்சு அலோவ் பண்ண மாட்டேங்கிறான்னா ஏன் சுவாமி, அதுக்கு ஏதாவது புண்ணியம் இருந்தா பண்ணி முடியும். செத்து போனா விட்டு புது சரீரத்தோட அங்க போய் இருக்கிறத விட சாகாமியும் அங்கேயே இருந்தா
இதே சரீரத்தோட போனாதான் நாம் சொர்க்கத்துக்கு வந்தோம்னு சந்தோஷப்பட்டுக்க முடியும்னு அவனுக்கு ஒரு விதமா யோஜனை வந்தது. அதுக்காக கேட்டான அவன் வசிஷ்டர் மாட்டேன்னார். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, இதே போல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சான்னா அப்புறம் பூலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆச்சாரியாளத்துல அவதாரம் வரும். யார் அனுப்பி வைக்கலையோ அந்த ஆச்சாரியன் லாயக்கு இல்லைன்னுவா. இதெல்லாம் பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. இதனால சரிப்பட்டு வராது. யாரா இருந்தாலும் பிறந்தான்னா பூமியில மனுஷன்னா அவன் சாகத்தான் வேணும். அந்த தர்மத்தெல்லாம் மாற்றக்கூடாது என்று பல விதமான யோஜனைகள்ல வசிஷ்டர் அப்ப மாட்டேன்னுட்டார். உடனே அவனுக்கு விஸ்வாமித்திரர் இடத்துல போனான். ரொம்ப கோபம் வந்துடுத்து. வசிஷ்டருடைய புத்திரர்கள் அவனுக்கு சபிச்சுட்டா. அது எப்படி எங்க அப்பா எப்பேற்பட்டவர், குலகுரு பரம்பரையா இருக்காரு, எத்தனையோ வம்சத்துல அத்தனை ராஜாக்களுக்கும் அவ பிறந்ததுல இருந்து போற வரைக்கும் இவரே ஆச்சாரியரா இருந்திருக்கார், இவரை விட்டு எப்படி போகலாம்னு சொல்லி கோவிச்சுட்டு சபிச்சுட்டா. அவன் சண்டாளனா போயிட்டான்னு இருக்கப்பா. ஒரு ஆச்சாரியன், பரம்பரையான ஆச்சாரியன், புரோகிதர், அதுவும் அதே ஆச்சாரியன், ஆச்சாரிய புத்திரர், அவருக்கு புத்திரர் எங்களுக்கு பரம்பரை வாத்தியார்னு சொல்லுவா. அப்படி கூட இல்ல, பரம்பரைக்கே அவர் ஒருத்தர் ஆச்சாரியனா இருக்கே வசிஷ்டரை விட்டுட்டு போகலாமா? அது எது ரிஷிஷனுங்கிற இடத்துல போய் கேட்கிறாய்வா? அது போறதுக்கு சரியா, அது போவது சரியா அப்படின்னு சாமான்யமாவே தோணும். சாதாரணமா லௌகிக பாஷையில சொல்லுவா, அமாவாசைக்கெல்லாம் ஒரு வாத்தியார் ஆற்றுல சீமந்தம் கல்யாணம்னா வேற வாத்தியாரா? சண்டை போட மாட்டாரா அமாவாசை வாத்தியார்? எதனால இப்படி ரிஷிகளத்திலே போனான்னா அதுல ஆச்சரியமான விஷயத்தை வைக்கிறார் வால்மீகி பகவான். ரிஷிசங்கர் அவர் பிறந்ததிலிருந்து அவ அம்மாவை கூட பார்த்ததில்லை. அவ அம்மாவே பார்த்ததில்லை. அவர் விபாண்டகர்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷியனுடைய புத்திரர். அவர் அம்மாவே பார்த்ததில்லை. இன்னும் கேட்டா அவருக்கு அம்மாவே கிடையாது. இந்த ரிஷிசங்கருடையதான ஒரு தேஜஸ், அந்த தேஜஸ் ஒரு சமயம் அவருடைய வீரியமானது ஏதோ ஒரு காரணத்தினாலே நழுவின போது அதை ஒரு மான் சாப்பிட்டு, அந்த சாப்பிட்டதுனால அந்த மானுக்கு குழந்தை பிறந்தது. அவ்வளவுதான். அவர் தான் ரிஷிசங்கர். ரிஷிகளுக்கெல்லாம் அந்த மாதிரியான ரிஷிகளுடைய வீரியத்துக்கு அப்படியான ஒரு பெரிய பிரபாவங்கள்லாம் உண்டு. அந்த குழந்தை இவர் தன்னுடைய புத்தகன்றதுனாலே அபிமானமா வளர்த்துன்னு வர. அந்த ரிஷிங்களுக்கு தலையில கொம்பு உண்டு. இவனுக்கு என்ன தலையில கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்னு. அது ரிஷிசங்கருக்கு தலையில மான் கொம்பு இருக்கும். அந்த குழந்தை அம்மாவே பார்த்ததில்லை. அந்த விபாண்டகருக்கு ஒரு அபூர்வமான ஆசை, நம்ம குழந்தை உயர்ந்த ரிஷியா இருக்கணும், இது வரைக்கும் உலகம் பார்க்காத ரிஷியா இருக்கணும், அவன் உயர்ந்த பிரம்மச்சரியத்தோட வளர்க்கணும், அவனை பரிபூர்ண பிரம்மச்சரியத்தோட வளர்க்கணும், பெண் என்றதான பேச்சு கூட தெரியக்கூடாது, பெண் என்றவளை பார்த்திருக்கவே கூடாது அவன் என்பதா சொல்லி அப்படி அவனை வளர்க்கிறார். அவர் வனாந்தரத்துல வளர்க்கிறார். அவர் இங்கத்தான் விஷயம் இருக்கு. அதாவது வேதத்தை அத்தியனம் பண்றவா எப்ப அத்தியனம் பண்ணணும் என்று ஒரு விசாரம். அந்த காலத்துல வேதத்தை அத்தியனம் பண்ணவன் பிரம்மச்சாரியா இருந்து அத்தியனம் பண்ணணும்னு ஒரு சட்டம். பிரம்மச்சரியத்தோட அத்தியனம் பண்ணணும், பிரம்மச்சாரியா இருந்து அத்தியனம் பண்ணணும். அது பெண் வாசனையை ரசிக்க தெரியாத போதே அத்தியனம் பண்ணி முடிச்சுடணும். அத பெண்மையை ரசிக்கிற வயசு, பெண்மையை ரசிக்கிற மனோபாவம் வந்துடுத்துனாலே அப்புறம் இந்த அத்தியனம் பண்ணா அந்த அத்தியனத்துக்கு ஒரு மகத்துவம் கிடையாது. இதெல்லாம் இந்த காலத்துல சொன்னா ரொம்ப பிடிக்காது யாருக்கும். ஏன்னா ஏதோ கொஞ்சம் இப்பவா வயசானா விட்டாவது கொஞ்சமாவது அத்தியனம் பண்ணணுமேனு ஒரு திருப்தி பட்டுக்கிறா. அது இப்போ சொல்ல விஷயம் என்னன்னா, அந்த வேத மந்திரமானது அவனுக்கு பரிபூர்ண சித்திய கொடுப்பது எப்போதுன்னா, அந்த வேத மந்திரம் அவன் பிரம்மச்சாரியா இருந்து பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சு பெண்மையினுடையதான ரசமே மனசுல ஏற்படாத போது அத்தியனம் பண்ணினானால் அந்த அத்தியன மந்திரம் தான் அவனுக்கு சித்திய கொடுக்கும். ஒரு சித்திய கொடுக்கும்னா அந்த மந்திரமும், அந்த மந்திரத்துக்கு என்ன பலம் உண்டோ, அந்த மந்திரம் என்ன பலனு கொடுக்குமோ அது குறையாம கட்டாயம் கொடுக்கும். யாகம் பண்ணினா அந்த யாகத்துக்கு பலன் வேணுமோ இல்லையோ, அந்த யாகம் பண்ணினா அந்த யாகத்துக்கு என்ன பலனும். இப்ப அஸ்வமேத யாகம் பண்ண போறார்,
அதுல என்ன சொல்லிட்டுன்னா அஸ்வமேதா தீர்காயுஷோகவை தத்திர மனுஷியா பவந்தி. அஸ்வமேத யாகம் பண்ணினா அந்த அஸ்வமேத யாகத்துக்கு சம்பந்தப்படுறவா அந்த தேசத்துல இருக்கிறவா அத்தனை பேருக்கு தீர்காயுசு என்று இதே மாதிரி நிறைய அமோகமான பலன் சொல்லிட்டு சர்வகம் ஹவைத திரவய சத்பவதி சர்வகம் ஹவைத திரோஜ சத்பவதி. பசுக்கள்லாம் நல்லா பால் கறக்கும், எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பா, எல்லாருக்கும் நல்ல அன்ன ஆகாரங்கள்லாம் கிடைக்கும். ஏகவை விபோர்நாம யஜ்ஞா ஏகவை பிரபோர்நாம யஜ்ஞா, எல்லாரும் வைபவத்தோட இருப்பா, எல்லாரும் பிரபுக்களா இருப்பா. அப்படியானதான ஒரு பெருமையை தரக்கூடியது தேசத்திலேயே எல்லாருக்கும். அப்படியாக இப்படி ஒவ்வொரு யாகத்துக்கும் இல்ல ஒவ்வொரு மந்திரத்துக்குமே தனித்தனி பலன் உண்டோ இல்லையோ, அந்த மந்திரம் பலிக்கணும். பலிக்கிறதுக்கு வேண்டிய சித்தி வேணும். பலிக்கிறதுக்கு வேண்டிய சித்தி வேணும். அது அக்னியிலே அந்த ஹவிஸ போடும் போது இந்திராய சுவாகான்னு சொன்னான்னா இந்திரன் ஓடி வந்து வாங்கிக்கணும். வருணாய சுவாகான்னா வருணன் ஓடி வந்து வாங்கிக்கணும். இவன் சொன்னா சொல்லிட்டு போறான் அயோக்கிய பயல், இவன் கூப்பிட்டா நான் வரணுமான்னு அந்த இந்திரனோ வருணனோ ஒதுங்கி நிக்க கூடாது. அப்படி அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி வேணும்னா அந்த மந்திர சக்தி எப்பொழுது பரிபூர்ணமா இருக்கும்னு பார்க்கணும். பரிபூர்ணமான சக்தி பரிபூர்ணமான பலன் என்பதெல்லாம் அந்த மந்திரத்தை அத்தியனம் பண்றாள், வேத மந்திரத்தை அத்தியனம் பண்ணச்சே அது அந்த பிரம்மச்சரியத்திலேயே அத்தியனம் பண்ணணும். அதனாலதான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில இருந்து குருகுலத்திலே வேதாத்தியனம் பண்ணணும்னு அந்த காலத்து சட்டம். இப்பெல்லாம் இதெல்லாம் சொன்னா சரியா வராது. இப்பெல்லாம் கோ எஜுகேஷன் தான் சட்டம். கோ எஜுகேஷன், பசங்களும் பெண்களுமா எல்லாரும் கலகலன்னு ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல ஒரே மாதிரி பழகிண்டு. அதனால இந்த காலத்து படிப்பும் வேற, அதனுடைய பலன்களும் வேற. அக்காலத்திலே படிப்பு வேதம் தான். இந்த பிரம்மச்சரியம்னா என்னன்னா அது பிரம்மச்சரியம் 8 விதமா பரிபாலிக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு மோசப்பட்டாலும் பிரம்மச்சரியம் போச்சு. ஸ்மரணம் கீர்த்தனம் கேலிகி பிரேஷணம் குஹ்ய பாஷணம் சங்கல்போ அத்தியவசாயச்ச கிரியா நிர்வகிரேவஜ ஏதன் மைதுரமஷ்டாங்கம் பிரபந்தி மனிஷினா என்றுதா சொல்லியிருக்கா. பிரம்மச்சரியம்னா 8 விதமாயும் பிரம்மச்சரியத்தை காப்பாற்றணும். சங்கல்பா அத்தியவசாயச்ச ஸ்மரணம் கீர்த்தனம் கேலிகி, அந்த பெண் எவ்வளவு ரசமானவள் நினைச்சு பார்த்தா கூட பிரம்மச்சரியம் போச்சு. கீர்த்தனம் அப்படின்னு பெண்களை பத்தி அப்படியே ஹாஸ்யமா சிருங்காரமான பேச்சு. பெண்ணோடையும் பேசக்கூடாது, பெண்களை பத்தி மற்றவர்களோடையும் பேசக்கூடாது, புருஷர்களோடையும் பேசிக்க கூடாது. பிரேக்ஷணம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தோட பெண்ணை பார்க்க கூடாது. ஒரு அபிப்பிராயம் இல்ல, ஒரு தனியா சந்திக்க நேர்ந்தது, தனியா சந்திக்க நேர்ந்த இடத்துல சாமான்யமான பொது விஷயமா அது சிங்காரமான வார்த்தையா இல்லைன்னாலும் பொதுவான விஷயம் வெறும் பேச்சாக கூட தனிமையிலே பேசக்கூடாது. பெண்ணோட வெறும் பேச்சாக கூட இருக்கலாம், அது தனிமையிலே அந்த பெண்ணிடத்திலே பேசக்கூடாது. குஹ்ய பாஷணம் அப்படின்னு இப்படி அத இதனாலெல்லாம் கூட அது ஒரு மனசுலே ஒரு கிளர்ச்சி வரும். அந்த கிளர்ச்சியானது பிரம்மச்சரியத்தை அழிச்சிடும், பிரம்மச்சரிய விரதம் போயிடும், பிரம்மச்சரியம் கெட்டு போயிடும். இப்படியா ஸ்மரணம் கீர்த்தனம் கேலிகி பிரேஷணம் குஹ்யபாஷணம் சங்கல்பா அத்தியவசாயச்ச கிரியா நிர்வகிரேவச்ச. அப்புறம் மேற்கொண்டு இருக்கவே இருக்கு, உண்மையாவே மனசுல ஆசைப்படுறது. அப்புறம் அந்த ஆசையை ஆமா கட்டாயம் இந்த அனுபவம் கிடைக்கணும் என்று உறுதிப்படுத்திக்கிறது, இல்லைன்னா அனுபவிச்சிடும். இப்படி 8 விதமான வழியிலையும் பிரம்மச்சரியத்துக்கு கேடுதான். அனுபவிச்சாதான் பிரம்மச்சரியம் கெடும் இல்ல, இந்த அனுபவ ரசத்தை பத்தி பேசினாலும் கடி நினைச்சாலும் சரி பிரம்மச்சரியம் கெட்டு போயிடும்னு சொல்லியிருக்கா. அதான் பார்த்தார் இந்த விபாண்டகர் தன்னுடைய குழந்தைக்கு அந்த வேதமானது அப்படி ஒரு அந்த வேதம் வாக்குல அது சொல்லச்சேவே ஜெயிக்கணும் அவன். அதனால வேத மந்திரம் பரிபூர்ணமா சித்திச்சு, தபசு பரிபூர்ணமா சித்திச்சு மகாரிஷியா இருக்கணும். இப்பெல்லாம் குழந்தைகளை பெரிய பிரபுவா வளர்க்கணும், பெரிய அந்தஸ்தோட இருக்கணும், அவன் அப்படியே பெரிய சிஇஓவா வரணும், பெரிய சொந்தமா பெரிய வியாபாரியா இருக்கணும், இதெல்லாம் ஆசைப்படுறாளோ இல்லையோ. அது அந்த ரிஷிக்கு தன்னுடைய பிள்ளை பெரிய ரிஷியா வரணும்னு ஆசைப்பட்டார்.
அதனால இந்த 8 விதமான பிரம்மச்சரியம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக பெண் என்றாலே தெரியாதபடிக்கு வளர்த்தாராம். அப்படி வளர்த்தார். இதுக்கு தாற்பயம் என்னன்னா, அந்த வேத காலத்துல வேதாத்தியனம் பண்றவன் பிரம்மச்சரியத்தோட இருந்து வேதாத்தியனம் பண்ணணும்னு ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிருந்தாலே அது என்ன, அதுக்கு என்ன, அது என்னுடைய அவசியம் என்ன, அதனுடைய தேவை என்ன, அது அப்படித்தான் வேதாத்தியனம் பண்ணனா பெருமையா, கல்யாணமானவட்டு கூட வேதாத்தியனம் பண்ணினா என்ன அப்படின்னு. கல்யாணமானவட்டும் வேதாத்தியனம் பண்ணலாம், பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஆனா அந்த வேத சம்பந்தம் இருக்கும், வேத மந்திரம் நம்மிடம் இருக்கும். ஆனா இருந்தாலும் எப்படியானது, ஒரு பயிர் ஓட்டம் பண்றான், கிடைக்காத நல்ல பயிர், அந்த நல்ல பயிரை நல்ல மண்ல போட்டு வளர்த்தான்னா நல்லா இருக்கும், சுமாரான மண்ல போட்டான்னா சுமாராத்தான் இருக்கும், பயிர் சுமாராத்தான் இருக்கும். அது போலதான் இந்த வேதம்ன்றது சாமானியப்பட்டதில்ல, ரொம்ப தெய்வீகமானது. அந்த தெய்வீகமான விஷயத்த பிரம்மச்சரியம் என்கிறதான உயர்ந்த நிலையில இருக்கிறவனுக்கு கொடுத்தான்னா அது தெய்வீகம் நன்னா வளரும். சாதாரணமா இந்த பிரம்மச்சரியத்தினுடையதான ஒரு அவசியமும் அதனுடையதான பெருமையும் பாரத தேசத்துல தான் ரொம்ப கொண்டாடி இருக்கா. மற்ற தேசங்கள் எல்லாம் இத பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே கிடையாது. ஏதோ உடல்ல ஒரு வேகம் அவ்வளவுதானே, உடம்புல எத்தனையோ வேகம் வருது, அதே போல இதுவும் ஒரு வேகம். இதுக்காகலாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு புனிதம் உண்டு, இதுக்கு ஒரு பவித்திரமான பிரபாவம் உண்டு என்றெல்லாம் ஒத்துக்கவே மாட்டா. இதெல்லாம் மற்ற தேசங்கள்லாம் இந்த விஷயமே என்னன்னே தெரியாது. நம்ம தேசத்துல மாத்திரம், இந்த வைதிக தர்மத்துல மாத்திரம் இந்த பிரம்மச்சரியத்துக்கு ஒரு பெரிய பெருமைய ரொம்ப கொண்டாடி இருக்கா. எந்த விரதமா இருந்தாலும் சரி, எந்த சாதாரண ஏகாதசி விரதம் முதல் கொண்டு விரதம்னு சொல்லி தெய்வ சம்பந்தமான எந்த ஒரு அனுஷ்டானத்திலையும் பிரம்மச்சரியத்தை ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா சொல்லியிருக்கா. ஏன்னா அது அவரு தெய்வீகமான சக்தியை கொடுக்கறது, தேவதைகளை ஆகர்ஷிக்கிறது, ஒரு காரியங்களை சித்தி பண்ணி வைக்கிறது, அந்த வேத மந்திரங்களுக்கு ஒரு சித்தியை கொடுக்கறது, இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறதுனால இது அவசியமா என்று கூட தோணும், பிற்காலத்துல தோணும். அதுக்காக இந்த கதையை எடுக்கிறார், விசேஷங்கருடைய கதையை எடுக்கிறார். எப்படின்னா, இப்ப வசிஷ்டர் அவர் குலகுருவா இருந்துட்டு வரவர், குலகுருவா இருந்துட்டு வரவரை விட்டுட்டு ரிஷேஷங்கர் இடத்துல போனான்னு கிடையாது. அதான் அங்க முக்கியம். அஸ்வமேத யாகம் என்பது ஒரு வாத்தியாரை வச்சு நடத்துறது கிடையாது. யாகம்னாலே ஹோதா, அத்வரியோ, உத்காதா, பிரம்மா என்று பிரதானமான 4 ரித்விக்குகள் வேணும். அதுக்கப்புறம் அவளுக்கு கூட இருந்து ஒத்தாசை பண்றதுக்கு இன்னும் பல ரித்விக்குகளும் வேணும். அதனால பல ரித்விக்குகள் இருந்து பல பேர் அதுல வாத்தியாராயும் அந்த உபவாத்தியாயராயும் இருந்துதான் பண்ணணும். அது அதனால பிரகஸ்பதி பிரதான பிரகஸ்பதி என்னால் உப பிரகஸ்பதிகளும் நிறைய பேர் இருப்பா. இப்ப வசிஷ்டர் இடத்துல போய் நாங்கள் ரிஷிங்கர் இடத்துல அழிச்சுன்னு வரோமே பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா வசிஷ்டர் கோவிச்சுக்க மாட்டார். ஏன்னா இந்த யாகத்துக்கு பிரதான பிரகஸ்பதி வசிஷ்டர் தான். அத பாக்கலாம். இந்த அஸ்வமேத யாகத்துல தசரத சக்கரவர்த்தி பண்ண அஸ்வமேத யாகத்துல பிரதான பிரகஸ்பதி வசிஷ்டர் தான். ஆனா அதே சமயம் ரிஷிங்கரையும் எதுக்கு கூப்பிட்டுக்கிறான்னா, பல ரித்விக்குகள் வேணுமோ இல்லையோ, அதுல ஒரு ரித்விக்குகளா ரிஷிங்கர் இருக்கட்டுமே, பல ரித்விக்குகள் அவசியம் வேணும். அதுல ஒரு ரித்விக்கா அந்த ரித்விக்கு ரிஷிங்கரா இருக்கட்டுமேன்னு போய் வசிஷ்டர் இடத்துல கேட்டுக்கிறா. வசிஷ்டரும் ஒத்துக்கிறார். எதனாலன்னா எல்லா ரிஷிகளுக்கும் வேதாத்தியனம் பண்ணும் போது பிரம்மச்சரியத்தோட தான் இருந்து எல்லாரும் அத்தியனம் பண்ணா. அதனால அது சாமா பிரம்மச்சரியம் தவறினவான்னு மத்த யாரும் கிடையாது, அந்த ரிஷிகள்ல யாரும் கிடையாது. ஆனா இருந்தாலும் அந்த பிரம்மச்சரியத்தினுடைய பெருமையை லோகமறிய நிலைநாட்டி அவன் பிரம்மச்சரியத்தோட வேதாத்தியனம் பண்ணினா அது எவ்வளவு பெரிய பெருமை, அது உண்மை, அது எவ்வளவு சத்தியம், எவ்வளவு தெய்வீகமானதுன்றத லோகமறிய நிலைநாட்டின ஒரு ரிஷி. அவரை நாம் நிச்சயமா கொண்டாடி அவரை ஆதரிக்கணும்ன்ற பெரிய மனசோட வசிஷ்டரும் ஒத்துக்கிறார். ரிஷிங்கராக அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு. இந்த ரிஷிங்கர் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
ரிஷசங்கர் விபாண்டகருடைய புத்திரர் ரிஷசங்கர். பெண் வாசனையே தெரியாம அவரால் வளர்க்கப்பட்டார். அப்படி இருக்குச்சு அங்க தேசத்துல ரோமபாதன் ஒரு ராஜா. சசிய வியதிக்கிரமாத் ராஜ்யான், ராஜாவினுடைய தப்புனால மழை பெய்யாம போச்சான். மழை பெய்யறதுன்றது எல்லா ஊர்லயும் மழை பெய்யுறது. புண்ணியம் பாபம் பார்த்தா மழை பெய்யுது. ஃபாரின்ல கூட தான் மழை பெய்யுது. அங்க என்ன புண்ணியமா பாப்பமா யாரும் என்னத பாக்குறா? எல்லாருக்கும் நல்லா மழை பெய்ஞ்சு நல்லா கிரகமா தான் எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. ஆனா பெருமாள் மழையை கொடுத்துட்டுதான் இருக்கார். ஆனா இருந்தாலும் அந்த மழையை கொடுக்கச்சு அது அதிவிருஷ்டியாயும் இல்லாம அனாவிருஷ்டியாயும் இல்லாம அவர் திட்டமா மழை பெய்யறது, அதுவும் காலத்திலே மழை பெய்யறதுன்னா அதுக்கு 3 விதமான தேவை இருக்கு சொல்லியிருக்காரு. ஒண்ணு என்னன்னா, நீதி வழுவாத மன்னருக்காக ஒரு மழை, வேதமோதிய வேதியர்களுக்காக ஒரு மழை, மாதர்தன் கற்பினருக்காக ஒரு மழை என்பதாக சொல்லியிருக்கார். அதாவது மாதம் மும்மழை பொழியும்னு சொல்லுவா. மாதம் மும்மழை பொழியணும்னு எல்லா ஊர்லயும் மழை பெய்யாதுன்னு கேள்வி கேட்க கூடாது. எல்லா ஊர்லயும் மழை பெய்யும், எப்பவாவது பெய்யும், எப்பவாவது பெய்யாம இருக்கும், அதிகமா பெய்யும், குறைவா பெய்யும். அப்படி மாதம் சரியா மாதத்துல 3 முறை, சரியா மாதத்துல 3 முறை தான் பெய்யணும். அதுவும் அதிவிருஷ்டியாயோ அனாவிருஷ்டியாயோ இல்லாம பெய்யணும். மழை காலத்தை தவிர. மழை காலங்களிலே பெய்வதுன்றதுக்கு வேற, மழை காலங்கள் தவிர அதத்தான் ஆண்டாள் சொல்லும் போது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெரும் சென்னல்னா. தீங்கின்றி நாடெல்லாம் யாருக்கும் தீங்கு இல்லாம மழை பெய்யறதுன்னும் மாதத்துல 3 முறை பெய்யறதுன்னும் அது சரியா இன்ன நாள்ல தான் பெய்யணும் என்ற ஒரு கணக்கு இருக்க. அது மாதிரியாக பெரியவாச்சான்மல்ல வியாக்கியானம் பண்ணும் போது 9 நாள் வெயிலும் 1 நாள் மழையுமாய் அப்படின்னு வியாக்கியானம் பண்றாரு பெரியவா. அப்படி அழகா மழை பெய்யறது, திட்டமா மழை பெய்யறது, தவறாம மழை பெய்யறது என்று உண்டு. அதெல்லாம் இந்த கர்ம பூமியான பாரத தேசத்துல, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும், கர்ம பூமியான பாரத தேசத்துல இப்படியாக ராஜாவினுடைய தர்மத்துக்காக பார்க்கும் ஒரு முறையும், பெண்கள் தங்களுடைய பாதிவரத்திய தர்மத்தை காப்பாற்றினாலும், அடுத்த புருஷர்கள் பிராமணர்கள் வேதாத்தியனம் தவறாம நன்னா பண்ணிருந்தாலும் மழை பெய்யும், சரியா மழை பெய்யும்னு சொல்லியிருக்கா. ஆனா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. எப்படின்னா, ரொம்ப பாவம் பண்ணவன் இருந்தான்னா இத்தனை பேருடைய புண்ணியத்தையும் சாட்டும், ரொம்ப புண்ணியம் பண்ணவன் ஒருத்தர் இருந்தான்னா அத்தனை பேருடைய பாவத்தையும் அது சாட்டும். இந்த புண்ணியம் பாவம்ன்றதுலாம் ரொம்ப புரியாத கணக்கு தான். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, சத்திய வியதிக்கிரமாது ராஜ்ஞான வால்மீகி ராஜா பண்ண தப்புனால மழையே இல்லாம போச்சு அந்த தேசத்துல அப்படின்னு. மழை அடியோட தப்பு இல்லாம அடியோட மழை இல்லாம போயிடுதான். ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டா, ரொம்ப வருஷமா சிரமப்பட்டா. அப்ப மந்திரிகள்லாம் என்ன பண்ணலாம்னு பேசி, சரி இந்த விபாண்டகருடைய புத்திரர் ரிஷசங்கர் அழைச்சுன்னு வந்தா மழை பெய்யும்னா. என்ன சுவாமி அப்படி ஒரு பெருமைன்னா, அந்த அந்த பிராமணாளுக்கு பெருமை இருக்கு, பிராமணாலாலே மழை பெய்யும். ஆனா தேசத்துல இருக்கிற அத்தனை பிராமணாலாலையும் கூட மழை பெய்ய முடியாத அளவுக்கு ராஜாவினுடைய பாவம் அவ்வளவு கொடுமையா இருக்கு. அதனால அந்த தேசத்திலே யாருக்கும் மழை பெய்யல. அதனாலதான் சொல்றது, ரொம்ப பாவியோட ஏன் சேரக்கூடாதுன்னா, நம்ம புண்ணியத்தை விட அவன் பாவம் பெருசா இருந்ததுன்னா அவனுடைய பாவம் நம்ம புண்ணியத்தையும் சேர்த்து சாப்பிட்டோம். அதனால அப்படி இந்த ராஜா ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டான். நல்லவன் தான் அந்த ராஜா, ஆனா இருந்தாலும் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லல. இந்த ராமாயணத்துல ராஜா என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லல, ஆனா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிருக்கு. அவன் இத்தனைக்கும் ரொம்ப தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப வேண்டியவன், நல்லவன். அவன் ரோமபாதன்னு பேர். இன்னும் கேட்டா தசரத சக்கரவர்த்திக்கு முன்னாலே ஒரு பொன் குழந்தை பிறந்தது. பிள்ளைதான் பிறக்கல தசரத சக்கரவர்த்திக்கு, பொன் குழந்தை பிறந்திருக்கு. சாந்தான்னு பேர் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை பிறந்த உடனேயே இந்த குழந்தை இது இன்னொரு அப்பா அம்மாவுக்கு பொண்ணா வளர்ந்தாதான் அந்த குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு ஜோசியாள் சொன்னாலாம்.
இது பிறந்த ஆத்திலேயே பிறந்த அப்பா அம்மாவோட வளர்ந்தா இது நன்னா இருக்காது அப்படின்னு சொன்னாதான் சரி. அப்படியான குழந்தை நன்னா இருக்கட்டுமேன்னு சொல்லி யாருக்கு தானம் யாருக்கு ஸ்வீகாரம் கொடுக்கலான்னு பார்த்து இந்த அந்த சமயம் இந்த ரோமபாதன் அது எப்பவும் தசரத சக்கரவர்த்திக்கு ஃப்ரெண்டா இருப்பானோ இல்லையோ, அதனால அவங்க கிட்ட கொடுத்துட்டா இந்த குழந்தைய நீயே வளர்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா, ஸ்வீகாரமா கொடுத்துட்டா. அந்த குழந்தைதான் இப்போ அந்த 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 சாந்தான்ற அந்த குழந்தைய பெண் குழந்தை அந்த அங்க தேசத்து ராஜா ரோமபாதன் அவன் அந்த பொண்ண ரிஷிங்கர் இப்ப இனிமே கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதனால ஒரு விதத்துல தசரதருக்கு ஸ்வீகாரம் கொடுக்கப்பட்ட பெண்ணுடைய ஆத்துக்காரன்றதுனால தசரதருக்கு ஒரு விதத்துல மாப்பிள்ளையும் கூட அந்த ரிஷிங்கர். ரோமபாதனுக்கு சாட்சாத் மாப்பிள்ளை, ஏன்னா ஸ்வீகாரம் வாங்கின்ற பொண்ணுக்கு ஆத்துக்காரன்றதுனால. இந்த ரிஷிங்கரை இப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்ப கதை பேசிட்டு கல்யாண கதை வந்துடுத்து. ஏன்னா இந்த ரிஷிங்கர் இப்படி பரிபூர்ண பிரம்மச்சாரியா இருந்து அந்த பரிபூர்ண பிரம்மச்சரியத்தினால ரொம்ப சித்தியுடையவரா இருக்கிறதுனால, எப்படி ரொம்ப பாவம் பண்ணதுனாலே ரோமபாதனுக்கு ராஜ்யத்துல மழை இல்லாம போச்சோ, அதே போல ரொம்ப புண்ணியம் பண்ணவரானவரை கொண்டு அந்த வைதிக பலத்தினாலே வேதத்தினுடைய பலத்தினாலே மழை பெய்யும் அப்படின்னு நம்பி இந்த ரிஷிங்கரை எப்படியாவது வர வைக்கணும்னு பாக்குறா. அந்த விபாண்டகர் விடமாட்டார். அதனால எப்படியோ ஏமாற்றி கூப்பிட்டு வரா. அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த விபாண்டகர் இல்லாத சமயமா பார்த்து சில தாசி பெண்களை அனுப்புறா. அதாவது விலைப்பெண் இருந்தது. விலைப்பெண் நாம சாதாரண தமிழ் பாஷையில சொன்னா தேவடியா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரியானவாளா அனுப்புறா. அனுப்பிச்சு அவளுக்கு அந்த விலைப்பெண்டுன்னு சொல்றது. அவளை அனுப்பிச்சு எப்படியாவது வர வைக்கணும்னு பாக்குறாரு. அவளும் போய் இந்த ரிஷிங்கருக்கு பெண்ணையே பார்த்தது கிடையாது. அதனால ஏதோ ரிஷி போல இருக்கு, புது மாதிரியா இருக்கா இவா ரிஷிகள்லாம் அப்படின்னு அவளிடத்த ரொம்ப பிரியமா பேசுறாரு. அப்புறம் அவருக்கும் தெரியாத ஏதோ ஒரு கவர்ச்சி அவளிடத்த ஏற்பட்டுடுத்து. அவன் அந்த கவர்ச்சியே காரணமாக கொண்டு அவரை எங்க ஆசிரமத்துக்கு வாங்குவோம் அப்படின்னு அந்த தேவடியாக்கள் எல்லாம் அழைச்சிட்டு வரா. அழைச்சிட்டு வந்து அப்படியே இந்த அங்க தேசத்துல நுழைஞ்ச உடனே மழை கொட்டோ 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 கொட்டும் கொட்டிவிடுச்சு. ஆக வேத காலத்திலே வேதாத்தியனமானது பிரம்மச்சரியத்தோடத்தான் அத்தியனம் பண்ணணும். அப்படி அத்தியனம் பண்ணா அந்த பிரம்மச்சரியத்தோட அத்தியனம் பண்ணதுக்கு என்ன பலம் இருக்குன்றத காட்டணும்னு அந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டுதான் இந்த ரிஷிங்கருடைய கதையை இப்படி ராமாயணத்துல ஆரம்பத்திலேயே வச்சிருக்க. ராமாயணத்தினுடைய முடிவுல நாம் பார்க்கச்சு சீதையினுடைய அந்த பாதிவிரத்தின் கற்பு, அந்த பர்த்தாவே எல்லாம் பர்த்தாவே கதி என்று அப்படி இருக்கக்கூடியதான் அந்த பாதிவிரட்சத்துக்கு என்ன பெருமைன்னா, அவள் நெருப்புல புகுந்தாலும் நெருப்பு அப்படியே ஐஸ் கட்டி போல செலிச்சலின்னு குளிர்ச்சியா இருந்தது என்று சொல்றத பின்னாடி காட்டுறா போல ஒரு புருஷன் அவன் பிரம்மச்சாரியா இருக்கிற காலத்துல அவன் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சு அவனுக்கும் அந்த இது உண்டு. அந்த பிரம்மச்சரியத்தோட இருந்து அவன் வேதாத்தியனம் பண்ணினான்னா அவன் கால் வச்ச இடத்துல ஆகாசத்துல இருந்து அப்படியே வருஷிக்கும். எந்த தேசத்திலையும் அவன் இருக்கிற இடத்துல ஒரு குறையும் இருக்காது என்று வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய பிராமணால், அந்த பிராமணால் வேதத்தை அத்தியனம் பண்ணும் போது எந்த ஒரு குறையும் இல்லாம பிரம்மச்சரியத்துக்கு கேடு இல்லாம அத்தியனம் பண்ணினா எப்படி தேசமே க்ஷேமமா இருக்கும் என்று இந்த விஷயத்தை வேதத்தை விளக்க வந்த ராமாயணமானபடினாலே அதை முதல்ல போட்டிருக்காரு இந்த கதையை. இல்லன்னா வால்மீகி என்ன பண்ணிருப்ப, அஸ்வமேத யாகம் பண்ணினா புத்திரகாமேட்டி யாகம் ரிஷிங்கரம் வந்து நடத்தி கொடுத்தார். குழந்தை பிறந்தது, அப்படியே ராமன் பிறந்தாச்சுன்னு சொல்லி மேற்கொண்டு கலகலகலான்னு ராமாயணத்தை சொல்லிட்டு போயிருப்பார். ஆனா அப்படி எடுத்துட்டு போகாம இந்த ரிஷிங்கருடைய கதையை நடுவுல இன்சர்ட் பண்ணி காட்டுறதுனுடைய தாற்பயம் என்னன்னா, வேத காலத்துல வேத அத்தியனம்னா எப்படி அத்தியனம் பண்ணான்னு அவர் பிரம்மச்சரியத்தோட அத்தியனம் பண்ணினார்கள். அதுக்கு பெரிய முன் உதாரணமான கதை என்னன்னா, அந்த பிரம்மச்சரியத்தோட அத்தியனம் பண்ணா அதுக்கு என்ன பலம் இருக்கு, என்ன மகத்துவம் இருக்கு என்று காட்டணும்னா அதுக்கு அந்த ரிஷிங்கருடைய கதையை முக்கியமா எடுத்து காட்டுறார். ஆக இப்போ அதுக்கு மேற்கொண்டு இப்போ ரிஷிங்கர் ஆயிடுச்சுன்னு வந்துட்டா போனா இங்கேருந்து வா போ. அடுத்த ரோமபாதர் அந்த கதையை சொல்லணும். ரோமபாதன் ரிஷிங்கர் தன்னுடைய தேசத்துக்கு வந்த உடனே
சந்தோஷப்பட்டு தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் அங்கேயே வசிச்சுன்னு வர சேர்த்தான். அப்புறம் விவாண்ட அவரும் கோவிச்சுட்டு வரார் முதல்ல. அப்புறம் பையன் கல்யாணமாயி சௌக்கியமா இருக்கிறத பார்த்துட்டு சரி பகவான் திருவுள்ளம் இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு, நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி நல்லா இருக்கான்னு சந்தோஷப்பட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருப்பியும் தான் தபஸ் பண்ண போயிட்டார். இப்ப ஏற்பட்ட இந்த ரிஷிசங்கர் இந்த ரிஷியை அழைச்சுன்னு வரணும்னு தசரத சக்கரவர்த்தி ஏன் முதல்ல ஒப்புத்துட்டாருன்னா, வசிஷ்டரை விட்டுட்டு ரிஷிசங்கர் அழைச்சுன்னு வரதுக்கு ஒப்புத்துப்பாளோ? அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். தசரதருடைய தேரோட்டி சுமந்திரர் அவர் சொன்னாராம் தசரதர் இடத்துல, ஒரு காலத்திலே சனத்குமாரர் என்னிடத்துல சொன்னார், அவர் தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை இல்லாம இருக்கும்போது ரிஷிசங்கர்னு ஒரு ரிஷியை வரவழைச்சு அவராலே இவ யாகம் பண்ணிட்டாள்னா குழந்தை பிறக்கும், அப்படிதான் நடக்க போறதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஏற்கனவே வரப்போறது ரிஷிசங்கர் வரப்போறத பத்தி பல காலம் முன்னாடி சனத்குமார சொல்லியிருக்கார். அது இப்ப நீங்க இத பிரஸ்தாவம் பண்ண உடனே எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு சுமந்திர சொன்ன உடனே ரிஷிசங்கர் அழைச்சுன்னு வரலாமேன்னு பேசி வசிஷ்டர் கிட்ட போனா வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பெரியவாளுக்கு நல்ல இடத்துல நிச்சயமா அபிமானம் இருக்கும். இப்ப திரிசங்கு விஷயத்துல வசிஷ்டர் வேற விதமா நடந்துட்டார் அப்படின்னா அந்த காரணங்கள்லாம் அங்க வேற, இங்க அது இல்ல காரணம். இங்க காரணம் வசிஷ்டர் வேண்டாம்னு சொன்ன விஷயத்த திரிசங்கு மீறி கொண்டு போய் இன்னொரு இடத்துல போனா. இங்க அப்படி இல்ல, வசிஷ்டர் இடத்துல யாக நடத்துறதுக்கு பல ரித்விக்குகள் வேண்டும்ன்ற சமயத்துல ரிஷிசங்கரையும் நாம் ரித்விக்கா வச்சுக்கலாமே என்று கேட்டு வசிஷ்டரம் ஆமா அவசியம் எப்பேற்பட்ட பிரம்மச்சரியத்தோட அத்தியனம் பண்ண மகாத்மாவான் அப்படின்னால அதுவும் அந்த பிரம்மச்சரியத்தினாலே வேதத்துக்கு பெருமை உண்டு என்று லோகமறிய காட்டி கொடுத்த அந்த மகாத்மாவை கொண்டு நமக்கு அவசியம் அவரையும் ரித்விக்கா வச்சு கொண்டு யாகத்துக்கு அஸ்வமேத யாகத்தை பண்ண வேண்டியதுதான் அவரும் சந்தோஷமா ஒத்துண்டார். அப்படி ஆச்சாரியன் ஒத்துண்டதுக்கு அப்புறம் தான் ரிஷிசங்கரை போய் கூப்பிட்டு வரார் என்று பார்த்தார். அதனால இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தனக்கு வழக்கமாக ஆச்சாரியனா இருக்கிறவரை எந்த காரணம் கொண்டும் அவருடைய சம்மதம் இல்லாம அதுவும் இது முக்கியமா பிரகஸ்பதி விஷயம், இது வழக்கமான பிரகஸ்பதியை மீறிட்டு இன்னொரு பிரகஸ்பதி கிட்ட போகக்கூடாது என்று சொல்லுவா. அந்த விஷயத்தை இங்க காட்டுற வசிஷ்டர் ஒத்துண்டு ரிஷிசங்கரை போய் விசேஷமா அழைச்சின்னு வந்தா விட்டு மேற்கொண்டு யாகத்துக்கு ஏற்பாடு நடக்கிறது. அதாவது முதல்ல அஸ்வமேத யாகத்துக்கு குதிரையை அவித்து விட்டா, அது ஒரு வருஷம் போய் சுத்திட்டு வந்தது. அதுக்கப்புறம் இவ போய் ரிஷிசங்கரை அழைச்சிட்டு வரா. அதுக்கு அழைச்சின்னு வந்தா விட்டு குதிரையெல்லாம் வந்தா விட்டு திருப்பியும் பெரிய ஏற்பாடு. எப்ப ஏற்பட்டனா துவாரக தேசத்துல எல்லா ராஜாக்களும் வரணும், எல்லா நல்லவாளும் வரணும், எத்தனை பேர் வேணா வரணும், எல்லா விதமான கலைஞர்களும் வரணும், எல்லா பிராமணாலும் வரணும், நிறைய எல்லா கஷத்திரியாலும் வரணும், எல்லாருக்கும் தங்கறதுக்கு உண்டான ஏற்பாடு, எல்லாருக்கும் கிஃப்ட் உண்டு. அஸ்வமேத யாகத்துல வந்த வாழ்க்கெல்லாம் கிஃப்ட் உண்டு, அப்படியே வாரி வழங்கணும், எல்லாருக்கும் எல்லா விதமான சௌகரியம் பண்ணணும். அதனால சரைவாச்சோத்தரே தீரே யஜ்ஞ பூமியர் விதீயதாம் என்பதா சொன்ன. சரை நதியினுடைய தென்கரையில இருக்கு அயோத்தியா, வடகரையில வடக்கின் கரைய அங்க தனியா அப்ப ஒரு பெரிய யாகசாலைன்றது பெரிய பட்டணமா நிர்மாணம் பண்ணி இத்தனை பேர் வருவதற்கும் அவர்களுக்கு சௌகரியத்திற்கும் அவருடைய அன்ன ஆகாராதி வசதிகளுக்கும் எல்லாத்துக்கும் அவளுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அப்படி ஒரு தேசத்திலே பல தேசத்தவர்களும் வந்து எல்லாரும் குழுமி இருந்து சந்தோஷப்படும்படியா அத்தனை பேருக்கும் எல்லாம் கொடுத்து அஸ்வமேத யாகம் பண்ணி முடிக்கச்சு தசரதர் தன்னுடையதான சொத்து அத்தனையும் கொடுத்துட்டார். தன்னுடையதான அந்த பூமியெல்லாம் தானம் பண்ணிவிட்டார். அப்படியாக்கும் இந்த யாகம் எப்படி நடந்தது அப்படின்றத காட்டுறார். ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், யாகத்திலே பல விதமான பிராணிகள் எல்லாம் வெட்டி போட்டான்னா நியாயமா என்று கேட்பா. அது ஒத்துக்க முடியாது என்று சொல்லி பிராணி வதத்தை பண்ணி ஒருத்தன் க்ஷேமத்தை அடைய முடியுமா சுவாமி, இது எப்படி ஆக்கும், தெய்வீகம்னு சொன்னதெல்லாம் தப்பு என்றெல்லாம் பிற மதங்கள்லாம் பின்னாடி வந்தது. அத்தனை மதங்களுக்கும் பதில் சொல்றா போல வைதிக மதத்தை மறுத்து பேசக்கூடிய வைதிகத்திலே சொல்லப்பட்டதான யாக தர்ம அனுஷ்டானத்துக்கு விரோதமாக பேசினவா அத்தனை பேருடையதான அந்த வீராவேசமான அந்த மறுப்பு பேச்சுகள் எல்லாத்தையும் வால்மீகி
இப்படி யாகம் நடந்து எப்பேற்பட்ட பெரிய பலன் கிடைச்சது பாருங்க. அதனால வேதம் எது சொன்னாலும் சரியாத்தான் நன்மையத்தான் சொல்லும், சத்தியத்தான் பேசும்னு நிரூபிக்கிறா போல கதையை சொல்லிட்டு இந்த அஸ்வமேத யாகம் நடந்தது என்று பார்த்தோம். இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அஸ்வமேத யாகத்துல வசிஷ்டர் என்ன ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா, ஹோதா, அத்வர்யு, உத்காதா, பிரம்மா அப்படின்னு 4 பேர் முக்கியமான ரிஷிகள். யஜமானன் அவருடைய அக்னிஹோத்திர அக்னிய கொண்டு யாகம் நடக்கும். இங்க யஜமான தசரதர், அவர் நிச்சயம் அக்னிஹோத்திரம் பண்றவர். அவருடைய அக்னிஹோத்திர அக்னியை கொண்டு யாகம் நடக்கும். அக்னி என்பது 3 விதமா பிரிக்கப்படும். அதுல கார்கபத்தியாக்னி, தட்சிணாக்னி, ஆகவனியாக்னின்னு 3 விதமான அக்னியா பிரிச்சுப்பா. அக்னி ஒண்ணுதான், தசரதனுடைய அக்னிஹோத்திர அக்னி என்பது ஒண்ணு. அதையே அக்னிஹோத்திரத்திலேயே 3 விதமா திரேதா அக்னின்னு பேர். திரேதா அக்னினா 3 விதமும் அக்னிய 3ஆ பிரிச்சுக்கிறது, 3 குண்டமா பிரிச்சுக்கிறது. அதுல கார்கவத்திய அக்னின்றதுதான் பிரதான அக்னி, அந்த கிரகபதியா இருக்கக்கூடிய அக்னி. அது எந்த எஜமானர் இருக்காரோ அக்னி கிரகபதி மபிசம்வசானா என்பதாக அக்னிதான் கிரகபதி வீட்டுக்கு. வீட்டுக்கு தலைவன் யாருன்னா அக்னின்னு சொல்லி இருக்க வேதம். அந்த அக்னி கார்கபத்தியாக்னி ரூபத்துல இருப்பார். அத தசரதருடைய கார்கபத்தியாக்னி. அந்த 3 அக்னி இப்ப சொன்னேன், கார்கபத்தியாக்னி, தட்சிணாக்னி, ஆகவனியாக்னின்னு 3 அக்னி சொன்னேன். இந்த அக்னியில ஆகவனியாக்னியில தான் ஹோமம் நடக்கும். அந்த ஹோமத்தை நடத்த வேண்டியவர் யாருன்னா வசிஷ்டர், அவர் அத்வர்யு. அதுல தான் எல்லா பிராணிகளையும் போடுவார், எல்லா சமர்ப்பணங்களும் அதுல தான். அதுல நவாவு வேதன்மிரிய சேனரிஷ்யதி யத்ர யந்தி சுகிருதோனாபி துஷ்கிருதா தத்ரத்வா தேவஸ்தவிதான ஜாது. எந்த பிராணியானது அந்த அக்னியிலே சமர்ப்பிக்கப்படுறதோ அந்த பிராணியானது அந்த ஹேயமான இந்த கேவலமான இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியதான இந்த பௌதிகமான இந்த சரீரத்தை விட்டுட்டு உடனே அந்த க்ஷணத்திலேயே அடுத்த க்ஷணத்திலேயே அது அற்புதமான தேவ சரீரத்தை எடுக்கும்படியானதான ஒரு பாக்கியம் கிடைச்சு அது தேவலோகத்துல போய் நன்னா வாழறதுனால யாகமானது வாஸ்தவத்திலே ஹிம்சை கிடையாது என்று வேதம் சொல்றோம். யஜ்ஞார்த்தம் பசவ சிரஷ்டாக அப்படின்னு யாகத்திலே எந்த பிராணிக்கு பிராணம் போகும்படியானதான கொடுப்பன இருக்கோ அந்த பிராணி நிஜமாவே ரொம்ப புண்ணியம் பண்ண பிராணியாகும். அது எல்லா பசுக்களுமே யாகத்துக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் எல்லா பசுன்னா பிராணின்னு அர்த்தம், கவுன்னு அர்த்தம் கிடையாது. அதுல எந்த பிராணிக்கு இந்த கொடுப்பன் இருக்கோ அந்த பிராணி உடனேயே பெரிய ஒரு தேவ சரீரத்தோட தேவானந்தத்தை அனுபவிக்கும்படியானதான ஒரு கொடுப்பனை அடைஞ்சு வருவதனால இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயம், அதீந்திரியமான விஷயம், வேதத்துக்கு மாத்திரமே தெரிஞ்ச விஷயம். அதை சொல்லிக் கொடுக்கறது. அதனால அப்படி பல பிராணிகளை அங்க சமர்ப்பிப்பா. அது மாதிரி சமர்ப்பிக்கச்சே அந்த சமர்ப்பிக்கக்கூடிய அத்வரி யாருன்னா வசிஷ்டர், அவர் தான் பிரதானமவர். இந்த மாதிரியான இந்த யாகத்துல பிரம்மாவா இருந்தவர் யார்? பிரம்மான்னு ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த பிரம்மாண்ட ஸ்தானத்துலதான் விசேஷங்கர் இருக்கார். அதான் அந்த விஷயம். நாமும் ஆத்துல சில வைதிக கர்மாக்கள் எல்லாம் பண்ணிச்சு பிரம்மான்னு ஒருத்தரை ஏழை பண்ணுவோம். பிரம்மான்னு ஒருத்தரை ஏழை பண்ணா என்ன அர்த்தம்னா இந்த வைதிக கர்மாக்கள் எல்லாம் பிரம்மாவனுடையதான ஆத்தியக்ஷத்துல நடக்கணும். சாட்சாத் சதுர்முக பிரம்மா அவருடைய ஆத்தியக்ஷத்துல நடக்கணும். அவர் கண் பார்வையில நடக்கணும். அவர் இருந்து நடத்தி வைக்கணும். அந்த மாதிரியான இந்த அனுஷ்டானத்துல ஒரு பிரம்மான்னு ஒருத்தரை நாம் அங்க உட்கார வச்சு அவரை பிரம்மாவையே ஆவாகனம் பண்ணி அவருடையதான தலைமையில இந்த வைதிக அனுஷ்டானம் நடக்கிறத பாக்குறோம். அப்புறம் வைதிக அனுஷ்டானம் முடிஞ்ச உடனே அந்த பிரம்மா அவரை உத்வாசனம் பண்ணி அனுப்பிச்சிருவோம். அப்புறம் அவருக்கு பிரம்ம தட்சிணான்னு ஒண்ணு கொடுக்கறது உண்டு. வைதிக கர்மாக்கள்ல பிரம்மாவுடையதான சாநித்தியம் அவருடைய ஆத்தியக்ஷம் இல்லாம நடக்காது. அந்த ஸ்தானத்துக்கு ஒரு முக்கியமானவர் வேணும். அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும்னா யாக கர்மாக்கள் எல்லாம் சரியா நடக்கிறதா, அதுல ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அதை பார்த்து அந்த இடத்த சரிப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடியதான யோகியதை உடையவராயும் அந்த மாதிரியான பொறுப்பு உடையவராயும் இருக்கிறவர் பிரம்மா. அதுதான் அங்க முக்கியம். பிரம்மாவா இருக்கிறவர் எப்பேற்பட்டவரா இருப்பார்னா யாகத்துல ஹோதா அவருடைய காரியத்தை பார்ப்பார்.
அது அடுத்தது அதுவரையும் தன் காரியத்தை பார்ப்பார். உத்காத்தா அவருடையதான கானம் சாமகானத்தை பார்த்துட்டு இருப்பார். பிரம்மாவானவர் இந்த 3 பேரும் இன்னும் மற்ற உப பிரகஸ்பதிகள் இருக்காளே அவ எல்லாரும் பண்ணக்கூடிய அத்தனை காரியத்தையும் மேற்பார்வை பார்த்து அதுல ஏதாவது குறை இருந்தால் அதை நிர்வாகம் பண்ணி அதை சரிப்படுத்தி சுட்டிக்காட்டி சரி செய்ய சொல்றதுக்கு அந்த பிரம்மான்னு ஒரு ஸ்தானம். அதனால எப்படி அத்வரிய ஸ்தானமானது பிரதானமாய் அந்த யாக சமர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணி முக்கியமான ருத்விக்கோ அதே போல பிரம்மாண்ட ஸ்தானமும் முக்கியமான ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு யார வைக்கலாம்னா வசிட்டார் ரிஷிங்கிற ஒத்துக்கிறார். அதான் விஷயம். அது பிரம்மச்சரியத்தினாலே வேதத்துக்கு பெருமையை நிரூபிச்சு காட்டின மகாத்மாவன் அப்படின்னாலே அவரை வச்சு இந்த யாகம் கூட நடத்திக்கலாம்னு அந்த ரிஷிங்கிற அங்க வச்சுக்கிறா. ஆனா அது அந்த பிரம்மாவுக்கு ஒன்னும் காரியம் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். அது எல்லா காரியங்களும் அதாவது சரியா நடந்துட்டு இருக்குது. பிரம்மாவானவர் வெறும பார்த்துட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். நாமும் பாக்குறோம் நம்ம ஆண்கள்ல நாம அனுஷ்டானம் பண்ணச்சே வைதிக அனுஷ்டானம் பண்ணச்சே பிரம்மாவானவர் பார்த்துட்டு இருப்பார். அதுல ஏதாவது செய்ய வேண்டியது விட்டு போச்சுன்னா அதை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் அவருக்கு உண்டு. பிரம்மாவானவர் இப்படி அந்த யாகம் நடக்கிறது. அஸ்வமேத யாகம் 3 நாள் தான் அஸ்வமேத யாகம். அஸ்வமேதத்துக்கு குதிரையை அவித்து விட்டு தேசம் எல்லாம் சுத்தி ஜெயிச்சுட்டு கப்பம் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் திருப்பியும் எல்லா ராஜாக்களுக்கும் செய்தி சொல்லி அனுப்பி எல்லா நல்லவாளுக்கும் ரிஷிகளுக்கு எல்லாம் சமாச்சாரம் சொல்லி அவர்களை எல்லாம் வரவைத்து அவர்கள் தங்குவதற்கு உண்டானதான ஏற்பாடுகள் கட்டிடங்கள் போக்குவரத்துகள் அதெல்லாம் செய்யறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆனாலும் இந்த அஸ்வமேத யாகம் என்று பார்த்தா அது கரெக்டா அது 3 நாள் தான். அந்த 3 நாள் யாகம் ஆறுது. அந்த யாகம் எப்படி நடக்கிறதுன்றத வர்ணிக்கிறார். எப்படி கல்பசூத்திரங்கள்ல ரிஷிகள் சொல்லியிருக்காளோ அதே போல அந்த யாகம் எப்படி நடக்கிறதுன்றத அழகா வர்ணிச்சு காட்டுறார். இப்போ இது வரைக்கும் சொல்றது என்னன்னா வால்மீகி பகவான் இந்த ராமாயணத்துல இப்போ சொல்லாமல் சொன்ன விஷயம் என்னன்னா ராஜா யாகம் பண்ணான்றது மாத்திரம் இல்ல, அந்த யாகத்துக்கு வரவழைக்கப்பட்டதான ரிஷ்யசுருங்கருடைய கதையை அப்படியே மேம்போக்கா சொல்லி வைதிக காலத்திலேயே வேதத்தை அத்தியனம் பண்ணுவதற்கு உண்டானதான ஒரு நியமம் வச்சிருந்தாலே அந்த நியமத்தினுடைய பெருமை என்ன, அதனுடைய அவசியம் என்ன என்பத இந்த வேதத்துக்கு விளக்கமாய் சொல்ல வந்ததான ராமாயணத்துல அந்த பெருமை அந்த பிரம்மச்சரியத்தினுடைய பெருமையை சொல்றதுக்காக இந்த கதையை சேர்த்திருக்கார் என்பது அது முக்கியம். பிரம்மச்சரியத்தை மதிக்கிறதும் பாரத தேசம்தான். அதுவும் வேதாத்தியனம் பண்ணும் போதே பிரம்மச்சாரியா இருந்து அத்தியனம் பண்ணினாதான் அந்த வேதத்துக்கு அவ்வளவு பூர்ணமான சக்தி. இந்த கதையை கேட்ட உடனே அப்படின்னா கிரகத்தாளாயிருந்து இல்லைன்னா பிரம்மச்சரியம் தவறின ஆளாயிருந்தா அவெல்லாம் அத்தியனம் பண்ணினா அதுவும் பலிக்காதோ என்னமோ அப்படின்லாம் அது மனசுல தோணும். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அதான் முன்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். நல்ல பூமியிலே நன்னா பதியம் போட்டு நன்னா வளர்த்தான்னா அது அமோகமா இருக்கும் பயிர். சுமாரான இடத்துல பயிர் வளர்ச்சதுன்னா அது சுமாராத்தான் இருக்கும். அது ஒன்னும் நாம விட்டு கொடுத்து பேச முடியாது. சுமாரா வளர்ந்த பயிர் சுமாரான பூமியிலே வளர்ந்த பயிர் சுமாராத்தான் இருக்கும். நல்ல பூமியிலே வளர்ந்த பயிர் நன்னாத்தான் இருக்கும். அதனாலதான் அந்த வேதம் தெய்வீகமானதானபடினாலே சனாதன தர்மமா இருக்கிறபடினாலே அது இந்த பிரம்மச்சரியத்தை அபேட்சிக்கிறது. அதன் எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி என்றா சொல்லுவார். ரிஷிகள் எல்லாம் ஆசைப்படுவது என்னன்னா பிரம்மச்சரியத்தை தான் ஆசைப்படுவோம். ஆனா அதுக்காக வாழ்நாள் பூரா பிரம்மச்சரியமா இருந்தோம்னு வேதம் ஒன்னும் சொல்லல. அத்தியனம் பண்ணும் காலத்திலே பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சுக்கணும். அப்படியே அந்த பிரம்மச்சரியம் தவறி போச்சுன்னா கர்தபேஷ்டி என்று ஒரு இட்டி ஒண்ணு சொல்லிருக்கு. அந்த இட்டி அனுஷ்டிக்கிறது, இட்டி மந்திரங்களை சொல்றது, அதெல்லாம் பரிகாரம்லாம் சொல்லி வச்சிருக்கு. எப்படியா இருந்தாலும் சரி அந்த பிரம்மச்சரியத்துக்கு தோஷம் ஏற்பட்டாலும் அந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த பிரம்மச்சரியத்தை அதை அடைஞ்சு அதை கடைபிடிச்சு அப்படி வேதாத்தியனம் பண்ணும். அந்த வேதாத்தியனத்துக்கு தான் மகத்துவம் என்று வேதத்தை விளக்க வந்த இந்த கதையில இந்த குறிப்பா இந்த விஷயத்தை கவனிக்கணும் என்பதாக இந்த கதையை எடுத்து வச்சிருக்காரு வால்மீகி. அடுத்து இப்போ அஸ்வமேத யாகம் நடக்கிறது. அஸ்வமேத யாகம் நடந்து முடிஞ்சாச்சு. அஸ்வமேத யாகத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதனால யாகம்னா ஏதோ ஒரு படாட்டோபத்துக்கு பண்றதா இல்ல. யாகம் என்பது சர்வத்தையும் தியாகம் பண்ணுவதாக சொல்லியிருக்காருங்க. அஸ்வமேத யாகத்திலே தசரதரும்
தன்னிடத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் பூமியை பூரா தானம் பண்ணிட்டார். பூமண்டல சக்கரவர்த்தியா இருக்கிறவர் தன்னுடைய பூமி பூரா அந்த ரித்விகளுக்கு கொடுத்துட்டார். அப்புறம் அந்த ரித்விகள் சொல்றா, நபூமியா காரியம் அஸ்மாகம், நாங்க என்ன பண்ண போறோம் ராஜா பூமியை வச்சுண்டு, இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வேண்டியது பசுக்கள் தான் வேணும். அதனால பூமிக்கு பசுவை விலையா நீங்க பசுக்களை கொடுங்கோ, பசுக்களை கொடுத்து இந்த பூமியை திருப்பி வாங்கின்றோம் அப்படின்னு சொல்றா. அதே அவளுடைய உத்தரவு பிரகாரம் அப்புறம் பசுக்களை கொடுத்துட்டு பூமியை திருப்பி வாங்கிட்டு ராஜா வாரார். அதனால அந்த அஸ்வமேத யாகத்துல ராஜா தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய பரம்பரையாக வந்த அந்த பூமிய, இக்ஷ்வாகு வம்சத்துக்கே சொந்தமான பூமிய பூர்ணமா தானம் பண்ணிட்டார். அப்புறம் தானம் பண்ணிட்டு திருப்பியும் பசுக்களை விலையா கொடுத்து பசுக்களோட சில ரத்தனங்களையும் கூட, ஏன்னா வெறும் பசுக்களை கொடுக்க அது சம்ரட்சிக்கிறதுக்கு வேண்டியதான பைசாவையும் கொடுக்கணுமோ இல்லையோ, அதனால பசுக்களை சம்ரட்சிக்கிறதுக்கு வேண்டியதான பைசாவையும் கொடுத்து பூமியை திருப்பி அவரோட விலைக்கு வாங்கிக்கிறார் என்பதாக சொல்லியிருக்கு. இதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது என்னன்னா, பின்னாடி தசரதர் கைகேயனுடைய அப்பாவினிடத்துல என்னுடைய பூமிக்கு கைகேயிக்கு பிள்ளை பிறந்தா அவனுக்குத்தான் கொடுப்பேன், அவனை ராஜாவாக்குறேன்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த பூமி இல்லை இப்போ. ஏன்னா அப்பேற்பட்ட பிள்ளை பிறக்கிறதுக்காக பூமியை தானம் பண்ணியாச்சு. அதனால அந்த பூமி இப்ப கிடையாது. தசரதர் பரதனுக்கு ராஜ்யம் பண்ணாம கொடுக்காம ஏமாத்திட்டாரோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பரதன் பிறக்கிறதுக்காகவே, கைகேயிக்கு பிள்ளை பிறக்கிறதுக்காகவே, அதே போல கௌசல்யாதிகளுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்காக பூமியை தானம் கொடுத்தாச்சு. அது விலைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பூமிய பைசா கொடுத்து இவர் திருப்பியும் வாங்கிட்டு இருக்காருன்றதுனால எந்த பூமிக்கு ராஜாவா அந்த கேக்கைய ராஜாவுக்கு அவரை சத்தியம் பண்ணி கொடுத்தாரோ, கைகேயனுடையதான பிள்ளைய பூமிக்கு ராஜாவாக்குறேன், இந்த பூமிக்கு ராஜாவாக்குறேன்னு எந்த பூமிக்காக அந்த ராஜாவானவன் கொடுத்தானோ கைகேய கல்யாணத்துல, அந்த பூமி கையை விட்டு போயிடுச்சு. அதனால தசரதர் பரதனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்ன்ற நிர்பந்தம் ஒன்னும் கிடையாது. அதனால தசரதர் அப்படி சத்தியமூர்த்தியா இருக்கிற தசரதர் பரதனை ஏமாத்திட்டு கைகேயை ஏமாத்திட்டு ராமனுக்கு ராமனுக்கு இந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவா. அது அப்படி கிடையாது. அது ஆச்சாரியன் திருக்குறள் சாதிச்சிருக்காரு. அது எந்த பூமிக்கு ராஜாவாக அந்த கைகேயி புத்திரனை ஒப்புத்து கொண்டாரோ கல்யாண சமயத்திலே தசரத சக்கரவர்த்தி, அந்த பூமியானது அந்த பிள்ளை பிறக்க வேணும்ன்றதுக்காக தானம் பண்ணப்பட்டு விட்டதுனால அதே பூமிக்கு அவனை திருப்பியும் ராஜாவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வேற பூமி, இந்த பூமி வேற. பூமி வேறனா அதுக்காக வேற பூலோகம்னு அர்த்தம் கிடையாது. இது இந்த பூமிக்கு உரிமைன்றது வேற ஒண்ணுனாலே சம்பாதிக்கப்பட்டது, இது பசுக்களை கொடுத்து சம்பாதிக்கப்பட்டது. அதனால இப்படி ஒரு சூக்ஷ்மம் அங்க இருக்கு. அது போட்டோம். இப்ப அடுத்தது, இப்ப முக்கியமான சொல்லாமல் சொன்ன விஷயத்துல ரிஷிசிங்கர் இப்போ அடுத்து என்ன பண்ண போறாருன்னா புத்திரகாமேஷ்டி யாகம்னு பண்ண போறார். புத்திரகாமேஷ்டி என்று இது வேற. புத்திரகாமேஷ்டி என்று இது ஒரு வேற. அஸ்வமேத யாகம் பண்ணினா முதல்ல, அடுத்து புத்திரகாமேஷ்டி பண்றார். அஸ்வமேத யாகம் பண்ணச்சே அத்தனை பேர் வெற்றிகள் திரேதாக்னின்னு பேர் இருக்கு. திரேதாக்னின்னா கார்கவத்தி அக்னி, அகுனியாக்னி, தட்சிணாக்னி என்று சொல்லி 3 அக்னியை கொண்டு யாகம் எல்லாமே இந்த 3 வேதத்தினாலதான் நடக்கும். யாகம் எல்லாம் 3 வேதத்தினாலதான் நடக்கும். வேதத்துக்கே திரையின்னு வேறு. மொத்தம் வேதம் 4ன்னு சொன்னாலும் வேதத்திலேயே யாகத்துக்கு 3 வேதத்தை தான் எடுத்துக்க சொல்லிருக்கு. 4வது வேதமான அதர்வ வேதத்தை எடுத்துக்க சொல்லல. வேதத்திலேயே ஆதி வேதம்னு ஒண்ணு, அது ரிக்வேதத்துக்கு தான் ஆதி வேதம்னு பேரு. சிசோயோகம் சிசாமானி அப்படின்னு வேதத்தை வரிசைப்படுத்தி ரிக்வேதத்தை தான் முதல்ல வரிசைப்படுத்துவா. அடுத்து எஜுர்வேதத்தை சொல்லுவா, அடுத்து சாம வேதத்தை சொல்லுவா, அடுத்து அதர்வண வேதத்தை சொல்லுவா. சாதாரணமாவே எந்த காலத்திலயுமே யாருக்கு
தங்களுடையதான். தங்க ஊரா இருந்தா தங்க ஊரை வசதியா சொல்லிப்பா, தங்க பெருமாளை வசதியா சொல்லிப்பா, தங்க பாஷையை வசதியா சொல்லிப்பா, தங்க தேசத்தை வசதியா சொல்லிப்பா. அதே போல தங்களுடைய வேதத்தையும் அவ கொஞ்சம் வசதியா தான் சொல்லிப்பா. அவளுக்குன்னு ஒரு வேதம் உண்டு, அதுக்கு சுவாத்தியாயம்னு பேரு. ரிக்வேதத்தை சேர்ந்தவா, எதிர்வேதத்தை சேர்ந்தவா, சாமவேதத்தையும் அதர்வண வேதத்தை சேர்ந்தவா எல்லாரும் ஒருத்தர் தங்க வேதத்தை வசதியா சொல்லுவா. கீதையில பெருமாள் சொல்லிட்டு வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு. அப்போ வேதங்கள்ல சாம வேதம் வசந்ததுன்ற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டார். அடுத்தது பொதுவா ரிக்வேதம் தான் முதல் வேதம். ரிக்வேதத்துல தான் மந்திரங்கள் இருக்கு. எஜுர்வேதத்துல அந்த மந்திரங்களை கொண்டு செய்ய எப்படி அனுஷ்டிக்கணும், யாக தர்மங்களை எப்படி அனுஷ்டிக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த ரிக்வேதத்தையே எப்படி ரொம்ப கானரூபமா பாடி தேவதைகளை சந்தோஷப்படுத்தணும்னு சாமவேதத்துல இருக்கு. இந்த ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம் 3 வேதம் மட்டும் சேர்ந்துதான் திரை வேதம் வித்யா என்றெல்லாம் சொல்லியிருக்கு. அதரோட வேதத்தை அப்ப விட்டுருவா. அது மாத்திரம் இல்ல, இந்த 4 வேதத்தை சேர்த்து கணக்கு பண்ணுச்சு. யாகத்துக்கு 3 வேதம் மட்டும்தான், அதரோட வேதம் கிடையாது. அதரோட வேதம் அடியோத கிடையாது யாகத்துல. நாமுமே கூட யஜ்ஞோபவீதம் சாத்திக்கச்சே யஜ்ஞோபவீத மந்திரஸ்ய பிரம்மார்கி திரஷ்டுப்சந்தா வேதாத்ரயோ தேவதாக அப்படின்னு 3 வேதம் தான் தேவதை. இந்த யஜ்ஞோபவீத தாரண மந்திரத்துக்கு 3 வேதம் தான் தேவதை. 4வது வேதம் என்ன ஆச்சு? ஏன் 4வது வேதத்தை ஒதுக்குறா? 4வது வேதம் இழப்பமா, அதர்வண வேதம் இழப்பமா? வேதம் 4ன்னு சொல்லிட்டு அதர்வண வேதத்தையும் எல்லாத்துலயும் ஒதுக்குறா. அதர்வண வேதம் இழப்பமா இருந்தா தானே ஒதுக்கணும். இப்ப இந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு. வேதத்தை விளக்க வந்த இடத்துல இப்ப அதர்வண வேதத்தை எங்க வச்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வியை இப்ப சால்வ் பண்ணி கொடுக்கிறார் இப்ப வால்மீகி பகவான். அதுதான் இந்த பிரகடனத்துல என்னன்னா, 3 வேதம் யாகத்துக்கு உண்டு. யாகத்துக்கு 3 வேதம் தான். ஆனா அதர்வண வேதம் ஒன்னும் எளப்பமான வேதம் கிடையாது. இந்த 3 வேதத்துக்கு என்ன பெருமை உண்டோ அதே பெருமை அதர்வண வேதத்துக்கு உண்டு. அதனால அதர்வண வேதத்தை ஒதுக்குறவா, அதை எளப்பமா பேசுறவா, அது கடைசி வேதம் தானேன்னு பேசுறவா, இல்லன்னா அது லௌகிகமான ஒரு லாபத்துக்காக, ஒரு சத்ரு ஜெயத்துக்காக, வியாதி நிவாரணத்துக்காக, ஐஸ்வர்ய சம்பாத்தியத்துக்காக, இல்லைன்னா ஆரோக்கியத்துக்காக, இப்படியான லௌகிகமான விஷயங்கள் எல்லாம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காகத்தான் அதர்வண வேதம் இருக்குன்னு தப்பா பேசுவா சில பேர். அதை பரிகரிக்கிறார் இப்போ இந்த யாக பிரகரணத்துல. அது அவர் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அது இதெல்லாம் இந்த காலத்திலே யாருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா யாருக்கும் தங்கள் வேதத்தை பத்தியே யாரும் இப்ப விசாரப்படுற நிலைமையில இல்ல. அப்படி அதுல வேதத்துல இது வசந்தது அது வசந்தது அப்படின்னும், எந்த வேதம் யாகத்துக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்லியோ, அதர்வண வேதத்துக்கு என்ன ஏதோ பெருமை இருக்கா இழப்பம் இருக்கா அப்படின்றது இதெல்லாம் இப்ப யாரும் பேசி தெரிஞ்சுக்கிறவாளே கிடையாது. ஆனா வேதமே வாழ்க்கையா இருந்து, வேதமே விசாரமா இருந்து, வேதமே எல்லா இடத்துலயும் இருக்குச்சு. இந்த மாதிரியான விசாரங்கள்லாம் அந்த காலத்துல இருந்தது. ஆனா இப்பவும் இதை விசாரிக்கிறவா இருக்கா. இந்த ரிசர்ச் பண்றேன்னுவா, இதெல்லாம் ஒன்னும் அனுஷ்டிக்க மாட்டா, அத்தியனம்லாம் ஒன்னும் பண்ண மாட்டா, மந்திரம் எல்லாம் ஒன்னும் தெரிஞ்சுட்டு இருக்க மாட்டா. ஆனா ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பல விஷயங்கள்ல எல்லாரும் மூக்க விடுவாளோ இல்லையோ, அதே போல தாங்கள் வேதத்தை அத்தியனமும் பண்ணாம அத பூர்வோத்தரங்களும் தெரிஞ்சுக்காம ரிசர்ச் மாத்திரம் பண்ணி அதனாலே டாக்டரேட் வாங்குறவாளும் இருக்கா, இல்ல ரிசர்ச் பண்றவாளும் இருக்கா. அவ என்ன பண்ணுவா தெரியுமோ இல்லையோ, வேதம்னா முதல்ல வந்தது, அதுல ரிக்வேதம் தான் முதல்ல வந்தது, எஜுர்வேதம் அப்புறம் வந்தது, சாமவேதம் அதுக்கப்புறம் வந்தது, அதர்வணம் ரொம்ப லேட்டு, அதுக்கு மேல உபனிஷத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப லேட்டு. அதனால காலப்போக்கில் அப்படியே ஒரு மாதிரி எவல்யூஷன் வந்தது. எப்படியோ இதுல வேதம்லாம் அனாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி பல விதமா என்னென்னமோ ரிசர்ச் எல்லாம் பண்ணுவா, இப்படி ரிசர்ச் பண்ணுவா. அப்ப அவ கூட என்ன பண்ணுவாங்க, அதர்வண வேதம் ரொம்ப பிற்பட்டது அப்படின்னு சொல்லுவா. இந்த வால்மீகி இந்த மாதிரியான சங்கைகள் எல்லாத்தையும் பரிகாரம் பண்றாரு இப்போ. அதுதான் எங்க விஷயம். எப்படின்னா, இப்போ ரிஷிசிங்கர் பிரம்மாவா இருந்து இந்த யாகத்தை நடத்தி கொடுத்துட்டார். வசிஷ்டர் அத்வரிவா இருந்து நடத்தி கொடுத்துட்டார். இன்னும் மற்ற ரிஷிகள்லாம் இருக்கா. ஏற்கனவே இந்த வசிஷ்டருடைய ஸ்தானத்துல வாமதேவர்னு இன்னொரு புரோகிதர் இருக்கார். வசிஷ்டர் வாமதேவர்னு 2 புரோகிதாள். ராமாயணத்துல தசரத சக்கரவர்த்திக்கு ஆட்டு பிரகஸ்பதிகள்னு 2 பேர். ஏன்னா ஒருத்தருக்கு முடியாம கூட போகலாம், அவருக்கு ஏதாவது சந்தர்ப்பமா இருக்கலாம், அவர் ஏதாவது யாக காரியமாக கூட இருக்கலாம்,
சொந்த காரியமா இருக்கலாம், ஆசோஜமா இருக்கலாம், எவ்வளவோ இருக்கு. அதனால இன்னொரு பிரகஸ்பதியும் உண்டு. 2 பேர் இருக்கா, வசிஷ்டர் இருக்கார், வாமதேவர் இருக்கார். அதை தவிர வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலிரத காஷ்யவா காத்யாயன சுயக்ஞச்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்படின்னு மொத்தம் 8 பேர். இவாளுக்கு 2 பேர் பிரகஸ்பதிகளாயும் 8 பேர் ஆத்துக்கு எப்பவுமே யாகாதி கர்மாக்களுக்கு என்று ரித்விகளா வரக்கூடியவா இருக்கா. இவாளெல்லாம் தவிரவும் இப்போ ரிஷிசிங்கர் வேற வந்திருக்கார். இத்தனை பேரிடத்துல யாகம் முடிஞ்ச உடனே தசரதர் ரிஷசிங்கர் இடத்துல கேட்கிறார், என்னன்னா எனக்கு குழந்தை பிறக்கும்படியாக தேவல் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ரிஷசிங்கர கேட்கிறார். மேதாவீத ததோத்யாத்வா அதான் சொல்றாரு. ரிஷசிங்கடத்துல போய் கேட்கிறார், எப்படின்னா ததோ பிரவீத் ரிஷசிங்கம் ராஜா தசரதா குலஸ்ய வர்தனம் தத்து கர்த்தமர சுகிதோவ்ரத ததேதி ச ராஜானமுவாச த்விஜசத்தமஹ பவிஷ்யந்தி சுதாராஜன் சத்வாரஸ்தே குலோத்வஹ. உனக்கு 4 பிள்ளைகள் பிறக்கிறா போலே நான் உனக்கு ஒரு இஷ்டி பண்ணி கொடுக்கிறேனப்பா. 4 பிள்ளைகள் பிறப்பா, கட்டாயம் பிறப்பா. இப்ப அஸ்வமேத யாகம் பண்ணதுனால குழந்தை பிறக்க மாட்டாளான்னு, அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கே குழந்தை பிறக்க வேண்டாமோ, இதுக்கு மேலே புத்திரகாமேட்டின்னு ஒண்ணு பண்ணி தரேன் அப்படின்றார் அவர். என்னன்னா புத்திரகாமே அந்த அதர்வ வேதத்துலதான் புத்திரகாமேஷி இருக்கு. அதர் விசரசி புரோக்தைஹி மந்திரை கிருத்தாம் விதானதான்னு மேல சாதிக்கிறார். அதர்வ வேதத்துல இருக்கிற புத்திரகாமேஷி யாகத்தினாலே உனக்கு புத்திரகாமேஷி யாகம்னு சொல்லக்கூடாது, அஸ்வமேத யாகம்னு சொல்லணும், புத்திரகாம இஷ்டின்னு சொல்லணும். இஷ்டி என்பது வேற, யாகம்ன்றது வேற. யாகம் என்பது 3 அக்னியினாலே பண்றது. இங்கே சொல்லக்கூடியதான அதர்வ வேதத்தில் இருக்கிற எல்லா ஈட்டிகளும் ஒரு அக்னியினாலே பண்றது. 3 அக்னி என்பது வேற, ஒரு அக்னின்றது வேற. அக்னி என்பது 3 விதம். வைதிகத்திலேயே அக்னின்றது 3 விதம். எப்படின்னா அக்னிஹோத்திர அக்னின்னு ஒண்ணு, ஔபாசன அக்னின்னு இன்னொன்னு, லௌகிக அக்னின்னு ஒண்ணு. இப்போ சமிதாதானம் பண்றா, குழந்தைகள்லாம் பண்றா, அது என்ன அக்னி அப்படின்னா அது ஔபாசன அக்னி கிடையாது. ஔபாசன அக்னின்றது கல்யாணமானவர்கள் கல்யாணத்திலேருந்து வச்சுக்கிற அக்னி. அது கல்யாணமான ஔபாசனத்துக்காக தனியா அக்னிய அதை உண்டாக்கிக்கிற அது வைதிக அக்னின்னு சொல்லியிருக்கு. அது ஏகாக்னி, அது ஒரே ஒரு அக்னி தான். இப்ப கல்யாணத்துல ஹோமம் பண்றா, அது ஒரே அக்னியில தான் பண்றா. அடுத்தது ஏதாவது திருஷ்டாந்தத்தை ஸ்ராத்தம் வருது, ஸ்ராத்தத்தை ஒரே ஒரு அக்னி கொண்டு வச்சு பண்றா, அதெல்லாம் ஏகாக்னின்னு பேரு. ஏகாக்னினா ஒரே அக்னி தான். ஆனா யாகம் பண்ணச்ச 3 அக்னியினால பண்ணுவா, 3 அக்னி வச்சுப்பா. ஒரு அக்னியே 3 அக்னியா பிரிச்சுக்கிறது. அதனால அதுக்கு திரேதா அக்னின்னு பேரு. அத திரேதா அக்னி, அக்னிஹோத்திர அக்னிய திரேதா அக்னியா 3 அக்னியா பிரிச்சுப்பா. ஔபாசன அக்னிய ஒரே அக்னியா வச்சுக்கிறது. ஆனா இப்ப ஆத்துல ஒரு சுதர்சன ஹோமம் நடக்கிறதுன்னு வச்சுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு நல்ல ஹோமங்கள் ஏதாவது பண்றா, மத்தவெல்லாம் வாத்தியார்கள்லாம் நடத்தி கொடுக்குறா, அப்ப அவ ஒரு அக்னியை உண்டாக்குறா. அந்த அக்னி லௌகிக அக்னின்னு பேரு. அதுவும் வைதிகம், அது வைதிகமான கர்மாவுக்குத்தான் ஏற்பட்டது. ஆனா அது லௌகிக அக்னின்னு பேரு. என்னன்னா அது இந்த அக்னிஹோத்திர அக்னியோ இல்ல ஔபாசன அக்னியோ கிடையாது. அக்னிஹோத்திர அக்னியா இருந்ததுன்னா அதுல இந்த ஆகவனிய அக்னியில ரித்திகள்லாம் அதுல ஹவிஸ் எல்லாம் சமர்ப்பிப்பா. அது ஔபாசன அக்னியா இருந்ததுன்னா இந்த ஔபாசன அக்னியில அந்த ஔபாசனத்துக்கு உரிய அந்த தலைவன் இருக்கானே, எஜமானன் இருக்கானே, அவன் தான் அதை உபயோகப்படுத்திக்க முடியும், மற்றவெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த யாகம் ஆத்துல விசேஷமா ஏதாவது சுதர்சனாதி ஹோமங்களுக்கு எல்லாம் வராளே, அவ ஒரு அக்னிய பிரதிஷ்டை பண்ணிப்பா. அந்த அக்னி அதுல ஹோமம் பண்றதுக்கு அந்த ரித்விகள் எல்லாரும் அதுல ஹோமம் பண்ணுவா. அது தனி அக்னி, அது லௌகிக அக்னி. அது நானே கூட இப்ப ஆத்துல ஏதாவது ஹோமம் பண்றோம்னா நானே சொந்தமா பண்றோம், ஏதோ ஒரு அஷ்டாட்சர ஹோமம் பண்றோம், இல்ல ஒரு தன்வந்திரி ஹோமம் சொந்தமா பண்ணலாமோ இல்லையோ, அது இல்லைன்னா பிராயசித்த ஹோமம் பண்றோம், இல்லைன்னா திலஹோமம் பண்றோம், இது மாதிரி ஏதாவது ஹோமங்களுக்கு அந்த அக்னியை லௌகிக அக்னியில தான் பண்றது வழக்கம். ஆக இப்படி 3 விதமான அக்னி இருக்கோ இல்லையோ, இந்த 3 விதமான அக்னியில இந்த அதர்வ வேதமானது இப்ப சொன்னோமே லௌகிக அக்னின்னு சொன்னோமே, அந்த லௌகிக அக்னியில அக்னிய பிரதிஷ்டை பண்ணி அதுல இஷ்டிகளை பண்றது.
எப்படின்னா இந்த சத்ருவானவன் அழிஞ்சு போகணும் அப்படின்னும், இல்ல தனக்கு ஐஸ்வர்யம் வரணும்னோ, இல்ல வியாதி போகணும்னோ, தனக்கு விசேஷமான பசு சமிருத்தி வர வேணும்னு சொல்லியோ, இல்லைன்னா கஷேத்திரங்கள் பயிர்கள் நல்லா விளையணும்னோ, இல்ல மழை பெய்யணும்னோ, இப்படி ஏதாவது சில அபிலாஷைகளுக்காக சில பிரார்த்தனைகள் சில வேண்டுதல்கள் வேண்டிட்டு அதுக்கு அதர்வண வேதத்துல மந்திரங்களும் இருக்கு, அது சூக்தங்கள்லாம் இருக்கு, அதுல கர்மாவை பண்றது. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, மேதாவீர் தரோத்யாத்வா ச கிஞ்சித் இதமுத்தரம் லப்ததம்யஸ்ததஸ்தம் து வேதஜ்ஞோ நிருபமப்ரவீத் இஷ்டிந்தேஹம் கரிஷ்யாமி புத்ரியாம் புத்திரகாரணாத் ஆதர்வ சிரசி புரோக்தைஹி மந்த்ரைஹி சித்தாம் விதானதா. அப்ப அவனுக்கு அதர்வ வேதத்திலே சொல்லப்பட்டதான ஒரு புத்திரகாமேஷ்டி யாகத்தை உனக்கு பண்ணி கொடுக்கிறேன்பா. அதுவும் என்னன்னா அதர்வ சிரசிலே சொல்லப்பட்ட மந்திரங்களை கொண்டு உனக்கு பண்ணி கொடுக்கிறேன். அதர்வ வேதத்துல 2 விதமான புத்திரகாமேஷ்டி யாகம் சொல்லியிருக்கு, 2 விதமான புத்திரகாமேஷ்டி சொல்லியிருக்கு. ஆனா இவர் அதுலயும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கிறேன்னு. அது என்னன்னா அதர்வ சிரசி புரோக்தை. அதர்வ சிரஸ் என்று சொல்லப்படுறது இது என்னதுன்னா, அதர்வ சிரஸ்ல தான் திருவட்டாட்சரம் சொல்லப்பட்டிருக்கு. நாமெல்லாம் சொல்றோமே அதுதான் பிரத்யகானம் பிரம்மபுருடம் பிரணவஸ்வரூபம். அந்த மாதிரி அந்த நம்ம சாத்து முறையில வச்சுருக்கோம் தெரியுமா, அதுல வரும் சோமித்தேகாட்சரம் அக்ஷரே நாராயணாயேது பஞ்சாட்சராணி, இதெல்லாம் மந்திர புஸ்தகத்துல சொல்லுவோம், சாத்து முறையெல்லாம் சொல்றோமே. திருவட்டாட்சரம் வரக்கூடியதான இருக்கு. அவர் சொல்றார், இந்த மந்திரத்தை வச்சு இந்த மந்திரத்தை கொண்டு இந்த திருவட்டாட்சரத்தை சொல்லக்கூடியதான இந்த மந்திரங்களையே ஜபிச்சு இந்த மந்திரத்திலே சொல்லப்பட்ட திருவாட்சாரத்தை கொண்டே ஹோமம் பண்ணி உனக்கு நான் புத்திரனை சாதிச்சு கொடுக்கிறேன் அப்படின்னு. அதாவது பரம ரொம்ப சாட்சாத் ரொம்ப வைஷ்ணவமான கர்மாவா பண்ணி கொடுக்கறேன்பா உனக்கு. சாட்சாத் சர்வேஸ்வரனையே சொல்லக்கூடியதான மந்திரங்களை திருவட்டாட்சரத்தினாலேயே ஆராதிச்சு எம்பெருமானியே உனக்கு பிள்ளையா பெற்று கொடுக்கிறேன்னு அத மறைமுகமா சொல்றதுக்காக சொல்றார் அதர்வ சிரசி புரோக்தை. ஆக இப்ப எப்படின்னா, எப்படி அஸ்வமேத யாகத்தினாலே ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் என்ற 3 மந்திரங்களினாலே அஸ்வமேத யாகம் பண்ணி ராஜாவுக்கு பெருமை சேர்ந்ததோ, அதுக்கும் மேலாக பெரியவா சொல்லச்சே எப்படின்னா, அதாவது தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளை பிறக்க விடாத என்ன பாபம் இருந்ததோ அந்த பாபத்தை அஸ்வமேதத்துல ராஜாவானவர் அத ஒழிச்சார், அஸ்வமேதத்தினாலே ஒழிச்சார். தசரத சக்கரவர்த்தி பிள்ளை பிறக்காம எந்த பாபம் தடுத்ததோ அந்த பாபத்தை அஸ்வமேத யாகத்தினாலே தீர்த்து கட்டினார். அடுத்தது வசந்த புள்ள, அப்பேற்பட்ட புள்ளிய பெற்று கொடுக்கறதுக்காக ரிஷிசங்கர் தசரதருக்கு இப்ப ஏற்பட்டதான யாகத்தை நடத்தி கொடுக்கிறார் அவர். அதனாலதான் 2 விதமா சொல்லிருக்கீங்க. அஸ்வமேத யாகம் பண்றவா புத்திரகாமேஷ்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அஸ்வமேத யாகம் 1000 வாட்டி பண்ணிருக்காதான். ராமன் கூட 1000 வாட்டி அஸ்வமேத யாகம் பண்ணாருன்னு சொல்றா. எல்லாரும் புத்திரகாமேஷ்டி எல்லாம் பண்ண மாட்டான். இந்த புத்திரகாமேஷ்டினால எப்படி வசந்த பிள்ளை, அதுவும் எப்பேற்பட்டவன் அதர்வ சிரசி புரோக்தை. அதான் இங்க விஷயம். ஏற்கனவே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த யாகத்துல ஏற்கனவே சொன்னோமே, ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதுக்கு வேண்டிய ரித்திகள்னு சொன்னோமோ இல்லையோ, அதே சமயம் பிரம்மாவனுடைய ஸ்தானத்துல விசேஷமாக பிரம்மாவனுடைய ஸ்தானத்துல அதர்வ வேதம் தெரிஞ்சவாளை நியமிச்சா விசேஷம்னு சொல்லியிருக்கோம். அதுலயும் கூட வசிஷ்ட கோத்திரத்தை சேர்ந்தவாளா இருந்தான்னா இன்னும் ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கு. ஆனா நீங்க வசிஷ்டரே இங்க அத்வரிவாதர் இருக்காருங்க. அப்ப பிரம்மாவா அங்க ரிஷிசங்கர் இருந்தாருன்னு பார்த்தோம். இப்ப அதே ரிஷிசங்கர் இப்போ தானே இங்க அத்வரிவா இருந்து நடத்தி கொடுக்கிறார் இந்த புத்திரகாமேஷ்டி. இதுல முக்கிய விஷயம் என்னன்னா, எப்படி 3 வேதத்தை கொண்டு அந்த யாகம் நடந்ததோ அதே போல 4வது வேதத்தை கொண்டு புத்திரகாமேஷ்டி நடந்தது. அதனால வேதத்துல பெருமை வசந்தது தாழ்ந்தது ஒண்ணும் கிடையாது. இந்த புத்திரகாமேஷ்டிய பண்ணச்சேதான் அக்னியிலிருந்து அந்த திவ்யமான புருஷன் பாயசத்தை கொடுத்தான். அதனால அக்னிக்கு பெருமை என்பது எப்படி 3 வேதத்தினாலே உண்டோ
அதே போல 4வது வேதத்தினாலையும் உண்டு. அதனால அதர்வ வேதத்தை மற்ற 3 வேதத்தை காட்டிலும் குறைவா பேசுவது என்பதோ இது எளப்பமான வேதம்னு சொல்றதோ தப்பு. எப்பேற்பட்ட ராமாவதாரமானது இந்த அதர்வ வேதத்திலே சொல்லப்பட்டதான புத்திரகாமேட்டியை கொண்டு நடந்து அதனாலே சர்வேஸ்வரன் தானே குழந்தையா வந்து பிறக்கும்படியானதான ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை விளைவிச்சு கொடுத்தது பாருங்கோ. அதனாலே 4 வேதத்துல ருக்வேதம் வசந்ததுன்னும் சாமியாரும் வசந்ததுன்னும் இல்ல எதிர்வேதம் வசந்ததும் இல்ல அது அதர்வேதம் எளப்பமானதுன்னும் ஒருத்தரும் பேசுவதற்கு இது விஷயம் அல்ல அப்படின்றத அப்படி கதையாவே சொல்லி காட்டுற. எப்படி அதர்வ வேதமானது அதர்வ சிரசிலே சொல்லப்பட்டதான மந்திரங்களை கொண்டு யாகத்தை பண்ண அந்த இஷ்டிய பண்ணாராம். அது இஷ்டி பண்ணச்சு அந்த அப்பதான் ததோ வையமானஸ்ய பாவகாரதுல பிரபம் பிராதுர்பூதம் மஹத்பூதம் மகாவீரியம் மகாபலஹ. இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. தெரியுமோ இல்லையோ? ததோ வை யஜமானஸ்ய பாவகாரதுல பிரபம். யஜமான தசரதர் இஷ்டி பண்ணிட்டு இருக்கிறவர் ரிஷசிங்கர். ரிஷசிங்கர் ஏகாக்னிலே லௌகிகாக்னிலே இஷ்டி பண்ணிட்டு இருக்கார். இந்த இஷ்டி முடிகிற சமயத்துல ஒரு பூதம் புறப்பட்டதுன்னு எங்கேருந்து புறப்பட்டது தெரியுமோ இல்லையோ அப்படின்னு ஏற்கனவே அந்த அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த திரேதாக்னில கார்கபத்தி ஆக்னி இருக்க கார்கபத்தி ஆக்னிலேருந்து புறப்பட்டது. விஷயம் கவனிக்கணும். எப்படி கார்கபத்தி ஆக்னிலேருந்து அக்னிஹோத்திர அக்னியிலிருந்து பூதம் புறப்படுறது. இவர் புத்திரகாமேஷ்டி பண்ணி கொண்டிருக்கிறது எங்க இவர் ஏகாக்னிலே பண்ணிட்டு இருக்கார். ஏகாக்னிலே ஹோமம் பண்ணச்சே திரேதாக்னிலேருந்து பூதம் புறப்படுறது. இதனால என்னன்னா ஏகாக்னிக்கு என்ன மகத்துவம் உண்டோ அதே மகத்துவம் திரேதாக்னிக்கும் உண்டு. திரேதாக்னிக்கு என்ன மகத்துவம் உண்டோ அது ஔபாசனாக்னிக்கும் உண்டு, லௌகிக அக்னிக்கும் உண்டு. அதனால அக்னி என்பது அந்தந்த கர்மாவுக்காக விதிக்கப்பட்ட விஷயத்துல எந்த அக்னியை சொல்லியிருக்கோ அந்த அக்னியை கொண்டு அதுல அந்த தேவதையை ஆவாகனம் பண்ணி அந்த தேவதைக்கு அங்க சமர்ப்பணம் பண்ணினாலும் மகத்துவம்னு பார்த்தா அக்னிஹோத்திர அக்னிக்கு என்ன மகத்துவம் உண்டோ ஏன்னா அதுவும் வேதத்தினாலே சம்ரட்சிக்கப்பட்டதான அக்னி. அதே போலதான் ஔபாசனாக்னிக்கோ இல்ல லௌகிகாக்னிக்கோ எதுவா இருந்தாலும் வேத மந்திரம்னு வந்தா விட்டு இந்த 3 அக்னிகளும் மகத்துவம் உடையதுதான் என்று சொல்றார். இதெல்லாம் அப்படியே பலவிதமான சந்தேகங்கள் அந்த வைதிகர்களுக்கு வேத காலத்துல சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பரிமாறின்றது இல்லையோ அந்த அப்பேற்பட்டதான சங்கைகள் எல்லாம் அந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் இந்த யாக பிரகரணத்தினாலேயே வால்மீகி பகவான் விளக்கி அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றார். இது இந்த காலத்திலே ராமாயணம் கேட்கிறவாளுக்கு தேவையில்லாம கூட இருக்கலாம். ஆனா இதுலயும் ஒரு அம்சம் உண்டு. என்னன்னா எப்படி வைதிக அக்னிஹோத்திர அக்னிக்கு என்ன மகத்துவம் உண்டோ அந்த மகத்துவம் நம்முடைய நாம் சாதத்திலே ஹோமத்துக்காக அக்னியை உண்டாக்கிக்கிறோம் இல்ல கல்யாணத்துல ஹோமத்துக்காக அக்னியை உண்டாக்கிக்கிறோம்னா இது இந்த சத்கர்மாவுக்காக ஏற்பட்ட இந்த அக்னியானது வேதத்துல அக்னிஹோத்திர அக்னிக்கு சொல்லப்பட்டதான பெருமை உடையதுதான். ஆனா அந்த ஆராதனத்தை அக்னிஹோத்திர அக்னியிலே எப்படி பண்ணணும்னு அதுக்கு உண்டானது ஏற்படுத்திருக்காளோ அதே போல இந்த ஆராதனத்தை வைதிக கர்மாவான பகவத் ஆராதனத்தை இந்த அக்னியிலே ஏற்படுத்தி பண்ணாலும் மகத்துவம் ஒண்ணுதான். இது இப்படிதான் செய்யணும் அது அப்படிதான் செய்யணும். அது அப்படி செஞ்சாதான் மகத்துவம் இது இப்படி செஞ்சாதான் மகத்துவம். ஆனா இதனால பகவத் ஆராதனம்னு வரைச்சே தேவதாராதனம்னு வரைச்சே அந்த தேவதைகளுக்கு பூர்ணமான பிரீதி கட்டாயம் உண்டு. அதனால அக்னிஹோத்திர அக்னி வசத்தி லௌகிகாக்னி இழப்பம்னு கிடையாது. லௌகிகாக்னிக்கு உண்டான சமயத்துல லௌகிகாக்னி வசந்தது, அக்னிஹோத்திர அக்னிக்கு உண்டான சமயத்துல அக்னிஹோத்திர அக்னி வசந்தது. அதுல அந்த கர்மாவை பண்ணணும். எதை லௌகிகாக்னியில பண்ணணுமோ அதை அக்னிஹோத்திர அக்னியில பண்ணக்கூடாது, எதை அக்னிஹோத்திர அக்னியில பண்ணணுமோ அதை லௌகிகாக்னியிலே பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் சட்டமே ஒழிய இதையெல்லாம் இப்படி வைதிக மரியாதையில நமக்கெல்லாம் புரியாத ஒரு விதமாக ஒரு அதிர்ஷ்டத்தை சனாதன தர்மம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுனால அது என்ன சொல்லித்தோ வைதிகாக்னிலே எதை பண்ணணும்னு சொல்லித்தோ அதை வைதிகாக்னிலே பண்ணுங்கோ, லௌகிகாக்னிலே எதை பண்ணணும்னு சொல்லித்தோ அதை லௌகிகாக்னிலே பண்ணுங்கோ. அதனால பாருங்க இந்த புத்திரகாமேஷ்டியானது இது லௌகிகாக்னில நடக்கிறது, அஸ்வமேதையானது அக்னிஹோத்திர அக்னிலே நடந்தது.
இப்ப இங்க புத்திரகாமேஷ்டி பண்ணிட்டு இருக்குச்சு. இந்த புத்திரகாமேஷ்டி பூர்ணமான சமயத்துல பூர்ணாவதி ஆகச்சு. அந்த திவ்யமான புருஷன் இங்கே இருந்து வரான் பாயசம் எடுத்துன்னா ததோ வை யஜமானஸ்ய பாவகாததுல பிரபம் பிராதுர்பூதம் அத்பூதம் அப்படின்னு. அதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அது சில விஷயங்கள்லாம் அப்படி கவனிக்காமையே ஸ்ரீமத் ராமாயணத்துல தாண்டி போயிடும். அதுல இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வேதத்துல முதல் வேதம், 2வது வேதம், 3வது வேதம், 4வது வேதம்னு வரிசைப்படுத்தி இருந்தாலும் 4 வேதமும் அதுக்கு உண்டானதான பிரயோஜனத்துல 4ம் சிரேஷ்டமானதுதான், 4ம் அனாதியானதுதான், 4ம் தெய்வீகமானதுதான். அதே போல அந்த திரேதாக்னியால 3 வேதத்தினாலே சொல்லப்பட்ட திரையே என்று சொல்லும்படியான ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதத்தினாலே எப்படி யாகம் பண்ணினா அதுக்கு உண்டான மகத்துவத்தை அது கொடுக்கிறதோ, அதே போல அதிலிருந்து வேறுபடாத இன்னும் கேட்டா இந்த அக்னியில பண்ற திருப்தி அந்த அக்னிக்கு உண்டு, அந்த அக்னிக்கு திருப்தி பண்ணா இந்த அக்னிக்கு அந்த திருப்தி உண்டு. எல்லாவற்றினாலும் திருப்தி அடைகிறவன் சர்வேஸ்வரன். அது மாத்திரம் இல்ல, அக்னியில ஒரு சாமான போட்டமான அது என்ன பொசுங்கி போறது, வீணா போறது, என்னத்துக்கு அக்னியில போடுறது, ஏன் தான் இப்படி நல்ல சாமான்கள் எல்லாம் அக்னியில போட்டு வீணடிக்கிறாளோ தெரியலையே. பவித்ரோத்சவம் பண்ணச்சு அக்னியில அவ்வளவு சாமானம் போடுறா, எதுக்கு நெருப்புல போட்டு வீணடிக்கணுமா என்று பல பேர் என்னென்னமோ பிற்காலத்தெல்லாம் பேசினாலோ இல்லையோ. அதுக்கு பதில் சொல்றா போல இந்த அக்னிய திருப்தி பண்ணா அந்த அக்னியிலேருந்து பாருங்கோ திவ்ய பாயசத்தை ஏந்தின்ற ஆச்சரியமான தங்க பாயசத்தை ஏந்தின்ற திவ்யமான புருஷன் வரான்னு பார்த்தான்னா அக்னியிலே போட்டது எங்க வீணாச்சு, ஒன்னும் வீணாலையே. அது எப்பேற்பட்ட அதிசயத்தை வளைச்சு கொடுக்கறது அது பாருங்கோ என்பதா சொல்லி இந்த விஷயத்துல ததோவையமானஸ்ய பாவகாததுல பிரபம் பிராதுர்பூதம் அத்பூதம் மகாவீரியம் மகாபலம் சுபலக்ஷணதம் பொன்னம் திவ்யாபரண பூஷிதம். அந்த மாதிரியாக ஆச்சரியமான ஒரு திவ்ய புருஷன் கையில தங்க பாத்திரத்துல வெள்ளி மூடி போட்டு அவசர பாயசத்தை எடுத்துட்டு வந்தான், ராஜாவினிடத்துல கொடுத்தான் அப்படின்னு. இது இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவுதான் என்னால முடியறது. அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு 5வது உபன்யாசம் என்று நினைக்கிறேன். அடுத்த வாரம் 6வது உபன்யாசத்துல இந்த யாக விஷயமாயும் அதுல முக்கியமாக இந்த தசரதர் அந்த பாயசத்தை பிரிச்சு கொடுக்குச்சு, கௌசல்யக்கு எவ்வளவு கொடுத்தார், கைகேயிக்கு எவ்வளவு கொடுத்தார், சுமித்ரைக்கு எவ்வளவு கொடுத்தார், என்னமோ யோசிச்சு கொடுத்தார், எவ்வளவுதான் கொடுத்தார் அவ்வளவுதான் கொடுத்தார் எல்லாம் சொல்றாரு. அதுல இருக்கிற சூக்ஷம் என்ன என்று இன்னும் பல விஷயங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. இன்னைக்கு சப்ஜெக்ட் அநேகமா நிறைய பேருக்கு இரலவெண்டா இருக்கும். இவ்வளவு சூக்ஷமான அர்த்தங்கள் இருக்குன்னு இப்பதான் புரியுது நிறைய விஷயம். ஏன்னா இப்ப வேதமோ யாகமோ ஈஷ்டியோ யாருக்கும் இப்ப ஒன்னும் ரெலவன்ஸ் இல்ல, அவாவா எல்லாத்தையும் விட்டுட்டா. ஆனா இது இவ்வளவு காலமா இந்த பாரத தேசத்துல அந்த வேதத்தை பத்தி இல்லைன்னா யாகங்களை பத்தி அக்னிய பத்தி என்னென்ன அவளுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருந்ததோ அதையெல்லாம் அப்படி கதையாவே சொல்லி, அது வேதம்னா அத்தியனம் பண்ணச்சே பிரம்மச்சரியத்தோட தான் அத்தியனம் பண்ணணுமா என்ன, இல்லைன்னா அப்புறம் கூட அத்தியனம் பண்ணா என்ன, இதெல்லாம் கூட எவ்வளவுமோ இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி கதையை சொல்லியிருக்கார். அதனால அந்த ஆங்கிள் பார்த்து கதாம்சம்ன்றது ஒண்ணு உண்டு, அப்புறம் கதையில வந்தவாளுடைய குண விசேஷங்கள் அதெல்லாம் பாராட்டுறது, தர்மத்தை